ஆவிக்குரிய போதனைக்காக ஒவ்வொரு வாரமும் அந்த வேத பாட வகுப்பை நடத்தி தந்திருக்கிறீர். உடைய சத்தியத்தை அறிகிற அறிவிலே நாம் வளர்த்ததாக வருகிறேன். இன்னும் நாங்கள் இன்னும் தொடர்ந்து வளர்வதற்கு வேத பாடங்களுக்கு அதிகமாக எங்களுக்கு துணையாக உதவி செய்யுங்க. தொடர்ந்து நடத்துங்க, அவங்க தொடர்ந்து கிரியை செய்யுங்க. சத்திய வசனத்தை கொண்டு எங்களோட பேசுங்க. அல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஆமென். அல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஆமென். அல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஆமென். அல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். அல்லேலூயா. சோத்ரம். ஆமென். ரெண்டாவது இடத்துல போட்டிருக்கு. சரி, அல்லேலூயா. சோத்ரம். ஆமென். அல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஆமென். அல்லேலூயா. சோத்ரம். ஆமென். அல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திர புகழும் உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 3ஆம் அதிகாரத்தில் யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட ஒரு பரிசேயன் ஒருவன் இருந்தான். அதாவது பரிசேயன் சொல்கிறது யூதர்களுக்குள்ளே போதகராக இருக்கக்கூடிய ஒரு நபராகும். இதில் 2 பிரிவு உண்டு. பரிசேயர் சதுசேயர் என்ற 2 பிரிவு உண்டு. இப்போ பெந்தேகோஸ்து புரட்டஸ்டாண்டு நம்ம பிரிவுகள் இருக்கிற மாதிரி ஒரே இறைவன், ஒரே பைபிள், ஒரே காரியம் இருந்தாலும் கருத்து வேற்றுமைகள்னால பரிசேயர் சதுசேய கூட்டத்தார்கள் உண்டு. ஒரு கூட்டம் மறுமைக்குரிய வாழ்க்கை இல்லைன்னு சொல்லுவாங்க, ஒரு கூட்டம் உண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கருத்து வேற்றுமைகள் வித்தியாசங்கள் தான். அன்னைக்கே இந்த ஸ்தாபனங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி பிரிவினைகள் இருந்திருக்கு. அன்னைக்கே பிரிவினைகள் தவிர்க்க முடியாதது. ஆண்டவர் ஒரே மனுஷனை தான் படைத்தார். ஆனால் அங்கேருந்து பூசலில் ஒரு புத்துலேருந்து ஈசல் வர்ற மாதிரி அவங்ககிட்ட இருந்து நிறையா மக்களை கர்த்தர் பெருக பண்ணாலும் கூட எல்லாருக்கும் தனித்தனி ரேகை, தனித்தனி கையெழுத்து, தனித்தனி சிந்தைகள். 2 கண்ணு தான், மூக்கு தான், எல்லாமே ஒரு மாதிரி இருந்தாலும் கூட ஒரு மாதிரி இல்லை. 7 பேரில் ஒருத்தன் தான் ஒன்று போல் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க உலகத்திலேயே எடுத்துக்கிட்டா. அந்த மாதிரி ஒரு விசேஷ படைப்பு தான் மனிதன் படைப்பு. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக என்று ஔவையார் சொன்ன மாதிரி மனுவை படைத்தான் தன்னை வணங்க. எல்லாமே மனிதனுக்காகத்தான் படைத்தார். ஆனால் மனிதனில் பிரிவினைகள் அந்த காலத்திலேயே அது ஆதாமியாவால் 2 புருஷ மனைவிக்குள்ளே ஒரே சரீரத்தில் படைத்தாலும் அவங்களுக்குள்ள வேற்றுமை தான் இருந்தது. ஒருத்தன் குற்றம் சாட்டிக்கிட்டு தான் இருந்தான். ஆகவே இந்த பரிசேய சமயத்தர்கள் சமயம்னா மதம் இருந்திருக்கு, யூத மதம் இருந்திருக்கு, மதங்கள் நிறையா இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி நம்ம மதத்துக்கு உட்பட்டவங்களாக ஒருவேளை இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த செய்தியில் இந்த விழிப்புணர்வுகளே நம்ம அதிலிருந்து விலகி, அந்த பாரம்பரியத்திலிருந்து விலகி, அந்த கட்டுக்கோப்பிலிருந்து விலகி நம்ம சுயாதீனமாக உள்ளவர்களாய் இயேசு நியமித்த அந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்துக்கு நம்ம அதில் நம்ம நடக்க வேண்டுமே தவிர இது கேட்டுக்கிட்டு சரி நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறதுனால மாற்றம் இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் கேட்குறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆகவே கடவுளை பற்றிய அறிவு எல்லாருக்கும் உண்டு. ஏன்னா கடவுள் தான் மனுஷனை படைச்சிருக்கார். ஒரு தாயே
பார்க்காவிட்டாலும் ஒரு பிள்ளை அம்மாண்டு ஆபத்தில் கத்துவது உண்டு. அதுபோல் இறைவா, கடவுளே, ஆண்டவா, ஏன்பா இப்படி சொல்லி கடவுளே பார்க்காதவன் அறியாதவன் கூட அந்த கடவுளே என்ற வார்த்தை ஈசனே என்று சொல்கிற மாதிரி, சிவனேன்று உட்கார்ந்துருக்குறோம்னு சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே அந்த கடவுளை பற்றின ஒரு காரியம் தன்னை அறியாமலே வர்றதுனால இறைவன் படைத்தார் என்பது இதுதான் அடையாளம். ஆனால் பிரிவினைகள் உண்டு. அதை தடுக்க ஒன்றாக்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரே தவிர எல்லாரும் போல் ஒன்று போல் அப்படியே இருங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு எல்லா மகான்களைப் போல ஒரு மகானாக இயேசு வரவில்லை. ஆகவே இந்த இஸ்ரவேலினுடைய போதகராக இருந்தவன் அவன் ராக்காலத்திலே இயேசுவின் இடத்துல வர்றான். ஏன்னா பகலில் வர முடியாது. பகலில் வந்தால் எல்லாரும் இவரை குற்றப்படுத்திடுவாங்க. ஏன்னா அவர் மதத்துக்கு புறம்பாக 10 கற்பனைகளுக்கு விரோதமாக மோசையினுடைய கட்டளைகளுக்கு மாறாக நடக்கிறாரு என்ற ஒரு வதந்தி, ஒரு அபிப்பிராயம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கள்ள திறக்கதரிசின்னு சொல்லி ஒரு பேருன்னு வச்சுக்கோங்களேன் இயேசுவுக்கு. அதனால் ஏதோ மந்திர மாயங்கள் செஞ்சு அற்புத அடையாளங்களை செஞ்சு பிசாசி விரட்டிக்கிட்டு இருக்கானே தவிர மற்றபடி உண்மையிலேயே அவன் கடவுளுடைய இது இல்லைன்னு ஒரு மேலே அளவில் உள்ள பெரிய ஆளுகளுடைய ஒரு புரிதலாக இருந்தது. அதனால் இவன் வெளியரங்கமாக வந்தால் இவன் என்ன அவனோட சேர்ந்துட்டான்னு சொல்லி அவன் பதவிக்கு இதாயிரும். ஏன்னா அவன் போதகராக இருக்கிறான் கரண்டில். அதனால் ராத்திரியில் தெரியாமல் வர்றான். தெரியாமல் ரவி என்றால் போதகரே என்று அர்த்தம். ஆனால் உண்மையிலேயே இயேசு போதகர் என்ற ஸ்தானத்தில் உண்மையிலே இல்லை. அவங்க ரூல்ஸ் படி சொன்னான். 12 கோத்திரத்தில் லேவி கோத்திரத்தில் தான் போதகர் வரணும், ஆசாரியர் வரணும், ஊழியக்காரன் வரணும். மற்றபடி யூத கோத்திரத்துக்கு சம்பந்தமே இல்லை. இயேசு யூதர்ன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த லேவியர் முறைக்கு உட்பட்டது தான் அந்த தெய்வ தொண்டு, பூசாரி, ஆசாரி, ஊழியர், போதகர்ன்னு சொல்ல முடியும். இப்போ உதாரணமாக பிராமணர்கள் எடுத்துக்கிட்டால் அவங்களத்தான் சாமின்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் பூசாரி சாமின்னு சொல்லி சொல்கிற பழக்கம் இல்லை. அவங்களத்தான் ஆரம்பத்திலிருந்தே பூசாரி, சாமி, ஐயரே என்று அவங்களத்தான் அழைக்கிற மாதிரி மனு தர்மத்தில் சொல்லி அப்படியே டிக்ளர் பண்ணி அப்படியே மண்டையில் அப்படியே தேய்ச்சி வச்சதுனால இப்போ நம்ம பொதுவாக சொல்கிறோம். இப்போ அதிலிருந்து நம்ம கொஞ்சம் விடுதலாகிருக்கோம். அந்த காலத்தில் அந்த லேவியர் வம்சத்தில் தான் வரணும் போகணும்னு சொல்லி மோசேயே கொடுத்த கட்டளை, சும்மா சாதாரண கட்டளை இல்லை. அவன் இப்போ போதகர்னு சொல்கிறான்னா உண்மையிலேயே இவர் ஒரு தேவனிடத்திலிருந்து வராவிட்டால் இந்த அற்புதங்கள் செய்ய முடியாது. போதகர்னா போதிக்கிறவர், போதனையாளர், அந்த அர்த்தத்துக்கு தான் போதகர்ன்னு சொல்கிறது. போதகர்ன்னு சொல்கிறது. நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் பன்மையில் சொல்கிறான். அப்படின்னா நிறையா பேருக்கு தெரியும் போல் இருக்கு. அந்த அண்டர் கவுண்ட்லேயே நிறையா பேருக்கு தெரியும் போல் இருக்கு. இவன் தான் துணிஞ்சு வந்திருக்கான். ஏன் அப்படின்னா ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று தெளிவாக அறிந்திருந்தான். இயேசு செய்த அற்புதங்களை அறிந்திருந்தாலே தவிர இயேசுவின் போதனைகளை அறியாதவனாயிருந்தான். கவனிங்க, இயேசு போதனைகள் செய்தார், அற்புதங்கள் செய்தார், ரெண்டையும் செய்தார். ஆனால் போதனைகளுக்கு உட்பட்டு தான் நம்ம ரட்சிக்கப்படணுமே தவிர அற்புதங்களால் அல்ல. அற்புதங்கள் இறக்கப்பட்டு செய்தார். இந்த புஸ்தகத்திலே கடைசியில் பார்த்தீங்கன்னா யோவான் 20 அதிகாரத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அநேக அற்புதங்கள் இந்த புஸ்தகத்தில் சேர்க்கப்படலைன்னு இருக்கு. சேர்க்கலை. நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்காரு. அது ஒவ்வொன்றாக எழுதப்படும் புஸ்தகம் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன் இருக்கு. மெயின் விஷயம் இயேசு கிறிஸ்துவை தேவகுமார்னு நீங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவன் அடையணும். இதுதான் பாயிண்ட்டு, இதுதான் மெயின். இந்த விஷயந்தான். இதை சொல்கிறதுக்கு வருஷ கணக்கில் இருக்கிறோம்னு தேவையில்லை. இது விசுவாசிச்சா விசுவாசி, இல்லாட்டினா போ, அது உன்னுடைய சுவாதீனம் பொறுத்து. ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. தேவனால் எல்லாம் கூடும் சொல்கிறது ஒரு பகுதியாக இருந்தாலும் இன்னொரு பகுதி
தேவனால் எல்லாம் முடியாது. ஒரு காரியம் சொல்கிறேன், தேவனால் எல்லாம் முடியாது. அந்த அந்த கனியை புசிக்காதேன்னு சொல்லி ஆதாமுக்கு சொன்னாரே, புசித்த நாளிலே சாகவே சாவேன்னு சொன்னாரே, அவன் புசிப்பான், இல்லை புசிக்காமையும் இருக்கலாம். ரெண்டும் அவனுடைய சுவாதீனம். அது கர்த்தருடைய கண்ட்ரோலில் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த அளவில் மனுஷனை படைச்சிருக்கார் சுவாதீனமா, முழு சுதந்திரவாளியாய். இதான் ஒரு ரகசியம். ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி படைக்கலை. அப்படின்னா அடிமை மாதிரி ஆயிடும். அவன் அடிமை, இவர் எஜமான். இவர் எந்திரினா எந்திரி, அவர் உட்காருனா உட்காரு, இப்படி மாதிரி ஆயிடும். அப்படின்னா தான் எந்த பிரச்சனையும் இல்லையே. முழு சுதந்திரத்தை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தது தான் அதில் உள்ள மெயின் காரியம். அதில் தான் அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப புனிதர், ரொம்ப பரிசுத்தர், ரொம்ப நல்லவர் இவர் தான் அப்படின்னு முழுசாக அவர் பரிபூர்ண உண்மையிலேயே அன்பு கூர்ந்தவர், மனிதர்களை உண்மையிலேயே நேசிக்கிற அன்பு கூறு இவர் தான். அந்த அளவில் உள்ள அந்த கடவுளுக்குரிய அந்த தகுதியில் தான் அந்த ஒரு தன்மை. அவன் மீறிட்டான்ல, மீற முடியும். அதனால் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் திரும்ப ஒரு இரட்சகரை ஏற்படுத்தினார். அன்னைக்கே ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும் சொல்லி மாற்று வழியை ஏற்படுத்தினார். ஆனாலும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நிஜமாக தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுன்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. 1லிருந்து 6 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்நானங்களுக்கு எடுத்த உபதேசம், மனம் திரும்புதல், கைகளை வைக்கிறது, பாவ மன்னிப்பு, நியாயந்தீர்ப்பு என்ற அஸ்திவாரங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒருத்தன் அறிஞ்சு பரிசுத்தாருடைய அபிஷேகம் பெற்று இனி வரும் நல்காரியங்கள், இனிமேல் வருகிற எல்லா காரியங்களும் இவன் அறிஞ்சு அந்த மாதிரி இருந்து ஒருத்தன் பின்வாங்கிட்டா, மறுதளிச்சிட்டா, வேணும்னே நான் அப்படித்தான் போவேன்னு வீம்புக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் வேண்டாம்னு ஒருத்தன் போனான், அவனை திரும்ப புதுப்பிக்கிறது தேவனாலேயே கூடாதுன்னே இருக்கு போட்டு. தேவனாலேயே கூடாது. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 26லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனப்பூர்வமாக ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டா திரும்ப ஒரு பலி இல்லைன்னு தெரியாமல் செய்யும்போது அவனுக்கு மாற்று வழி இருக்குது. தேவனே அதை ஏற்படுத்துகிறாரு, அந்த குற்றங்கள் மன்னிக்கிறார். தெரிஞ்சு அவன் செய்யும்போது, மனப்பூர்வமாக செய்யும்போது செலுத்தத்தக்க பலி இனிமேல் இல்லைன்னே போட்டிருக்கு. அப்படின்னா தான் ஆண்டவரால் எல்லாம் முடியும்னா தான் ஒருத்தனும் நரகத்துக்கு போக மாட்டானே, அக்னி கடலுக்கு போக மாட்டானே. சொல்லுங்கள், எல்லாரும் பரலோகம்ல போகணும். அப்படி இல்லையில. அதனால் மனுஷன் தெய்வத்துக்கு அடுத்து கேருப்பு என்ற ஒரு பிரதான தூதனையே தேவன் வந்து அவனை சரியாக்க முடியல. நினச்சிருந்தா அவனை பயமுறுத்தி அவனுக்கு மேலே ஒரு இதை போட்டு தண்டாயுதம் போட்டு ஒரு கோபத்தை குறிய காட்டி ஏய் இந்த மாதிரி செய்ய அன்னைக்கே தடுத்துருக்கலாம். அவனை வளர விட்டுருக்கக்கூடாது. அவன் தேவனுக்கு விரோதமாக தன்னை உயர்த்தும் போதே தேவன் சரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சரி நீ ஒரு பக்கம் இருந்துக்கன்னு சொல்லலை. என் மகிமையை நான் அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தேவனுக்கு என்னைக்கு மேலே நீ உயர்த்தினியான்னு சொல்லி அவனையும் அவனை சேர்த்த தூதர்களையும் தள்ளிட்டாருன்னே இருக்கு. சரி பண்ண முடியல, தள்ளிட்டாருன்னே இருக்கு. ஏன்னா மனப்பூர்வமாக அவன் செஞ்சவன், மனப்பூர்வமாக அறிஞ்சு தெரிஞ்சு செஞ்சவன். அவனுக்கு திரும்ப ஒரு மனம் திரும்புதல் கிடையாது, மன்னிப்பு கிடையாது. அவனும் அவனை சேர்ந்த தூதர்களும் அறிஞ்சதுனால இன்ன வரைக்கும் பிசாசியாகவும் ஆவிகளாகவும் அசுத்த கிரிகளை செய்யக்கூடியவனாக இன்ன வரைக்கும் இருக்கான். எத்தனையோ 1000 வருஷத்துக்கு பிறகு இயேசு மனுஷனாக வரும்போது கூட அந்த புத்தி தான் அவனுக்கு இருக்குது. என் காலில் வந்து விழு, நமஸ்காரம் பண்ணு, இந்த உலகம் முழுவதும் என் கண்ட்ரோலில் இருக்குது. ஆதாம் கிட்ட இருந்து பிடிக்கிட்டான்ல, என் கண்ட்ரோலில் இருக்குது, நான் அப்படியே தந்துடுறேன்னு சொல்கிறான். அப்போ
அவன் திருந்த மாட்டான், திருந்த மாட்டான். அதனால தான் அக்கினி கடல் அவனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கு, மனுஷனுக்கு அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. மத்தேயு 25:41 இடது புறத்தில் உள்ள அவனை சேர்ந்த நபர்களை பற்றி இயேசு என்ன சொல்கிறாருன்னா, சபிக்கப்பட்டவர்களே, சாத்தானுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட அக்கினி கடலுக்கு போங்கன்னு சொல்கிறார். மனுஷனுக்காக அல்ல. அக்கினி கடல் ஏற்படுத்தப்பட்டது யாருக்காக? சாத்தானுக்கும் தூதர்களுக்கும் அன்னைக்கே ஏற்படுத்திட்டாரு. அவன் திருந்த முடியாது. அவனுக்கு ஒரு ஃபைனலாக ஒரு இது காரியம் நியமிச்சிட்டாரு, மனிதனுக்கு அல்ல. மனிதனை பற்றி சொல்லும்போது இங்கிட்டு 34ஆம் வசனத்தில் வலது பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரத்தை கொள்ளுங்கன்னு சொல்கிறார். உங்களுக்காகன்னு சொல்கிறார். கவனிங்க, எனக்காக தூதர்களுக்காகன்னு சொல்லிட்டு சொல்லலை, உங்களுக்காக அப்போ தேவன் ஆதாமிலிருந்தே மனிதர்கள் முழுவதும் தேவ ராஜ்யத்துக்கு வரணும்னு அந்த மனித வர்க்கத்துக்கு பரலோகத்தையும் சபிக்கப்பட்டு தள்ளப்பட்ட சாத்தானுக்கும் தூதர்களுக்கும் அக்கினி கடலுக்கும் அன்னைக்கே நியமிச்சிட்டார். மனிதர் சுயாதீனமாக இருப்பதனால இங்கேயும் போகலாம் அங்கேயும் போகலாம். அது அவனுக்கு உள்ள சுதந்திரம், சுவாதீனம். அதுதான் மனு ஈசன் சொல்கிறது. மனுஷன் சொல்கிறது மனு ஈசன். கடவுளுக்கு அடுத்து அவன் தான். கடவுளையே வேதனைப்படுத்த முடியும், துக்கப்படுத்த முடியும், ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும், தேவனை சங்கடப்படுத்த முடியும், இவனால் முடியும். நம்ம பிள்ளைங்க உலகத்தில் நமக்கு எந்த சக்தினாலும் நம்ம கலங்காதவங்க, அசராதவங்க. நம்ம பிள்ளை நினச்சா நம்மளை ஒரு ஆட்டலாம். நம்ம மகன் நினைச்சா செய்யலாம்ல. எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் கெட்டிக்காரனாக இருந்தாலும் என் பிள்ளை எனக்கு எதிரி ஆயிட்டா ஜெயிக்கவே முடியாது. அதே தான் தேவனுக்கு. ஆதாம் தேவனுடைய பிள்ளை, தேவதூதர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. தேவதூதர்கள் தேவ சாயலும் அல்ல. அவங்க ரெக்க வச்சுருப்பாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான படைப்பு. மனிதன் தன்னை போல தமது சாயலாக 100க்கு 100 தேவ சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதன் இருப்பதனாலே அவனை பிள்ளைன்னு சொல்கிறார். அந்த வகையில் அவர் பிதாவாகிறார். நீங்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தி நீங்கள் ஒரு மனுஷன். உங்களுக்கு பிள்ளைகள் கல்யாணமாகி பிறக்கும்போது நீங்கள் அப்பாவாகிறீங்க. அதுபோல மனிதர்கள் படைக்கிறதுக்கு முன்பு அவர் அனாதி தேவன் யெகோவா ஏலோஹிம். மனிதர்களை படைத்த பிறகு பிதாவாகிறார். அது முதல் பேரான இயேசு கிறிஸ்துவை மனிதனாக அனுப்பும் போதே அவர் பிதா என்ற இடத்துக்கு வந்துடுறாரு. முதல் பேரானவர் மனிதனாக குமாரனை அனுப்புறதுனால, குமாரன் சொன்னாலே அப்பா தானே. எனக்கு என் மகன் பிறந்திருக்கிறான்னு சொன்னாலே நான் யார்? அப்பா தானே. அந்த மாதிரி தான் தேவன் ஒருவர் தான். அவர் பிதாவாகி தேவன் சொல்கிறது காரணம், மனித வர்க்கத்தை எல்லாம் படைத்து எல்லா மனிதர்களுக்கும் அவர் படைப்பாளியாக இருப்பதனாலே அவர் அப்பா என்ற பிதா என்ற இடத்துக்கு வர்றாரு. ஆகவே பாவ நிவர்த்தி பண்ணுவதுக்கு தான் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினாரே தவிர அற்புத அடையாளங்களுக்காக அல்ல. ஆனாலும் அதை செய்தார். இப்போ உதாரணமாக அப்பத்தை கொடுக்க, மீனை கொடுக்க இயேசு வரலை, போதனைகளை கொடுக்க வந்தார். ஆனாலும் 3 நாளாக அவங்க வனாந்தரத்தில் ஒன்றும் இல்லாமல் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, வழியிலே சோர்ந்து போவார்களேன்னு சொல்லி இறக்கப்பட்டு அந்த அற்புதம் செய்தாரே தவிர அதுக்காக இயேசு அந்த கூட்டத்தை கூட்டலை. அந்த நோக்கம் அவருக்கு கிடையாது, அதுக்காக வரவும் இல்லை. இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி 99% அற்புத அடையாளங்களுக்கு தான் வரலாம் சபைக்கு. கோயிலுன்னு சொன்னாலே ஏதாவது கிடைக்காதா, ஏதாவது நமக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு நல்ல காலம் பிறக்காதா, வயிற்று வலி நீங்காதா, கடன் நீங்காதா, சொத்து மீட்பமா, நமக்கு இந்த குடும்ப பிரச்சனையிலிருந்து இந்த கோர்ட்டிலிருந்து விடுதலை ஆகுமா, இப்படி ஒரு அற்புதம் நடக்குமா? இதை புரிஞ்சு இன்றைக்கி போதகர்கள் பெரும்பாலும் போதகர்கள் அது நல்லா கெட்ச் பண்ணிட்டாங்க போட்டிருக்கு. ஆகா இவன் இதுக்கு தாண்டா வர்றான்னு சொல்லி வாயை திறந்த உடனே அழாத மகளே,
கண்ணீரெல்லாம் துடைப்பார். நீ இப்போ ரொம்ப தனிமையில் ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க. சோசியம் சொல்கிற மாதிரியே சொல்கிறான், யா சைக்காலஜி மாதிரி. அவன் ஏன் கண்ணீர் விடுறான்? அதை இவன் நல்லவனாக இருந்தால் அவன் அந்த பொம்பளை ஏன் கண்ணீர் விடுது? மகளே கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாய்னா என்ன காரணம்? இல்லை புருஷன் அடித்தானா? அப்போ ஏன் அடித்தான்? நீ என்ன தவறு பண்ண? நீ அன்ற கவுனில் ஏதாவது செஞ்சியா? ஏன் அழுகுது? பல காரணம் இருக்குல்ல. நீதி நேர்மைக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தியா அழுதுகிட்டு இருக்கு. அதே மாதிரி கடங்காகும் கடனெல்லாம் தீர்ப்பார். ஏன் கடன் பண்ணுறான்? நிறைய விஷயம் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அதுக்கு ஒரு தீர்வு சொல்லாமல் ஏப்பா அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரி வைக்கிற? அதுக்கு காரணம் யார்? கடவுளா? நீ தானே. கடவுள் உன்னை அப்படி படைச்சிருக்காரா? உன் சொந்த புத்தியில், உன் குருகுண புத்தியில் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு கேட்டு நீ துன்பப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ இது நல்லதா? அதுதான் புத்தி. அப்பா அம்மா சொல்கிறது அதுதான் புத்தி. ஒரு நல்ல ஒரு டீச்சர் அதான் சொல்லணும், உன்னை திருத்திக்கப்பா, இதிலிருந்து உன்னை மன்னிப்பு கேட்டு இனிமேலும் நீ பாவம் செய்யாதபடி கடவுளை வேண்டிக்க. அதுதான் போதனையாளர்களுடைய போதனையாக இருக்கணுமே தவிர, இயேசு அப்படி தான் செஞ்சார். விபச்சாரியை கையுமையுமா பிடிச்சாங்க. யோவான் 8:8 இயேசு உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார்னு சொல்லலை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இது வரைக்கும் நீ தெரியாமல் செஞ்சுட்ட, மன்னிக்க, இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னார். அந்த வசனத்தை கவனிங்க. இனி போ சிறிய போ, இனி பாவம் செய்யாத. அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகள் முழுவதும், அப்போஸ்தலனுடைய போதனைகள் முழுவதும். நிருபங்களை படிங்க, அறிவுரை, புத்திமதி, இப்படித்தான் இருக்கு. இப்படி சொன்னால் எதுக்கு அவன் தப்பு செய்கிறான்? திரும்ப எதுக்கு ஒரு பிரச்சனையில் மாற்றான்? ஒரு சிலந்தி வந்துட்டா கையில் அப்படியே பெரிய பணியார மாதிரி வீங்கிருச்சு. ஐயோ முழு கை இதாயிரும், அப்படியே மேலே புறையேறி உயிருக்கே சேதமாயிரும் சொல்லி அதை ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டியை அகற்றி சீலு ரத்தத்தையும் வெளியே எடுத்து காயத்தை போட்டு கட்டி நல்லா செஞ்சு 2-3 கட்டில் சுகமாயிரும். இதுதான் வைத்தியம், டாக்டர். அவன் சங்கடப்படுறான், ரொம்ப அழுகுறான், கத்தியே படக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் சொல்லி அப்படியே மெல்ல நீவுனா எப்படி இருக்கும் அவனுக்கு சுகம், அது ஒரு சுகம் இருக்கும். ஆஹா நீ நல்ல, இவர் தான் நல்ல டாக்டர். கடைசியில் செத்தே போயிடுவாங்க. சாத்தானுடைய தந்தர் அதுதான். ஆரம்பத்திலேயே ஏவாள்கிட்ட பேசுனது அதான், உன் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமையை அறிவீர்கள், நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் தேவர்களை போல் ஆவீர்கள். ஏதாவது கெட்ட பேச்சு ஏதாவது இருக்கா? கடினமான வார்த்தைகள் ஏதாவது இருக்கா? கேட்கும் போதே குழாகா, இது கடவுளுடைய வார்த்தையை தவிர வேற ஒன்றும் இல்லை. உண்மையிலேயே சர்வரூபமாக கர்த்தர் பேசுகிறார். இப்படித்தான் அந்த அம்மா நினைச்சிருக்கும். அதுக்கு முன்னாடி ஆதாம்கிட்ட கர்த்தர் சொன்னார், ஆதியாகமம் 2:17, புசிக்காத, தொடாத, நீ தொட்ட புசிக்கும் போது சாகவே சாவாய். நல்ல வார்த்தையாவா தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு? என்ன இவ்வளவு கொடுத்தவர் இதை போய் இப்படி சொல்கிறாரு. சரி, இவ்வளவு கொடுத்தவர் இதை ஏன் சொல்கிறாருன்னு அந்த அறிவு வேணும்ல. இவ்வளவு செய்தவர் இந்த ஒன்றை மட்டும்தானே விளக்குறாரு. அந்த எண்ணம் இல்லை. ஒரு அப்பா மகனுக்கு ஒரு பெரிய வீட்டையே எழுதி கொடுக்குறான், திருப்தி இல்லை அவனுக்கு. இன்னைக்கு ஒரு இடம் வாங்கி வீடை கட்டு பார்ப்போம். ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறா பார்ப்போம். எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அந்த இடம் வாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி அந்த வீடை கட்டியிருப்பார். கொஞ்சம் கூட அந்த உணர்வு இல்லையே. இதெல்லாம் என்ன பெரிய வீடாக்கும், இதெல்லாம் என்ன பெரிய, நீங்கள் என்ன உலகத்தில் இல்லாத அப்பனா எல்லாரும் அந்த அருமையே அவனுக்கு தெரிய மாட்டாங்க. இதில் பாருங்கள், இந்த புத்தி தானே மனுஷ புத்தி. ஆதாமிலிருந்து வந்த அந்த மோசமான குணம் இதானே. நீங்கள் நம்ம பிள்ளைகளை கோவிச்சு என்ன செய்ய? ஜென்ம புத்தி, அதுக்கு பேர் பிறவி புத்தின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த புத்தி தான் பிறவி. அவன் பிறவியே சரியில்லை. இந்த புத்தி தான் எல்லாருக்கும், மனித குலத்துக்கு இந்த புத்தி தான் இருக்கு. ஆதாமிலிருந்து எடுத்துக்கிட்டா இந்த புத்தி தான் இருக்கு. அதனால தான் மாற்று வழி, மறுபடியும் பிறக்கணும்னு சொன்னேன். அதை தான் இப்போ நான் சொல்ல வரேன். ஆகவே அற்புத அடையாளங்கள் அல்ல,
பரலோகம்தான், மனம் திரும்புவது தான் முக்கியம், பரலோகம்தான் முக்கியம், மாற்று வழி தான் முக்கியம். அதுக்காக சொல்ல வரேன். அப்போ அற்புதங்களை பார்த்த அளவில் இந்த நிக்கோதேமு இயேசுவினுடைய சத்தியத்தை அறியவில்லை. இன்னைக்குள்ள திருச்சபை, இன்னைக்குள்ள கிறிஸ்தவர்கள் சத்தியத்தை அறியாதவங்களாக இருக்கிறாங்க. அற்புதங்களை மாத்திரம் உள்வாங்கக்கூடிய, விரும்பக்கூடிய, அதுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டுகிற, அதுக்கான போதகளை இச்சைகளுக்கு ஏற்றபடி உருவாக்குகிற தன்மைகள் தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்க தவிர வேற அல்ல. அவனே ஒரு பொய்க்காரன் சொல்லி நல்லா யோசனை பண்ணி பார்த்தா இவனுக்கு புரியும். இந்த வருஷம் முழுவதும் சொல்லிக்கிட்டு இருக்கானே தீர்க்க தரிசனம், அப்படி நடக்கும் இப்படி நடக்கும், கர்த்தர் நேரடியாக சொல்லிட்டாரு, இந்த இதில் நடக்க போகுது, இப்படி இப்படி நடக்க போகுதுன்னு ஜோசிக்காரன் குறியார மாதிரி சொல்கிறானே, அவனுக்கு நாளைக்கு நடக்கிறது அவனுக்கே தெரியாது. அதை கொஞ்சம் யோசிக்கிறாங்களா யாராவது? ஐயா அந்த பஸ் எங்கே போகும் ஏன் கேட்குறான்? ஏன்டா உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல. இந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும், என்ன பிளாட்பாரத்தில் நிற்கும், ஏன் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க? நீ தான் தெய்வ பிறவியாச்சே. இந்த மோடி சொன்னான்ல, நான் தெய்வ பிறவி, நான் மனுஷன் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு நான் தெய்வம் ஆகிட்டேன்னு சொல்லி கடைசியில் இப்போ மறுபடியும் பல்ட்டி அடித்து அந்த கோபம் தான் ட்ரம்முக்கு. வாடா பார்த்துக்குறோம் தெய்வ பிறவின்னு சொன்னீங்களே, வாடா பார்த்து இப்போ கோபமாக இருக்கா. சமாதானப்படுத்துறதுக்கு போகிறாரு இப்போ உச்சி மாநாட்டில். ஒரு மனுஷன் தன்னை மனுஷனாக காட்டணும்யா. நானும் உங்களை போல பாடு உள்ள மனுஷர்கள்னு ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. யோவான் அப்போஸ்தலர் 14 அதிகாரத்தில் சும்மா சாதாரணம் இல்லை, பிறவி சப்பானே நடக்க பண்ணுறான், துள்ளி குதிக்கிறான். பிறவியிலிருந்தே சப்பானி எல்லாருக்கும் தெரியும், அவ்வளோ பெரிய அற்புதம். புறஜாதியை சத்திய அறியாதவன் முழுவதும் இவன் மனுஷர்கள் தேவர்கள் மனுஷருவம் எடுத்து வந்துட்டாங்கடான்னு சொல்லி பூமாலையும் அது இது கொண்டு வந்து மரியாதை செலுத்த வர்றாங்க, பூசை பண்ண. இன்னைக்கு உள்ளவனாக இருந்தா போடுங்க போடுங்க வீடியோ எடுங்க எல்லாரும், இன்னைக்கு உள்ளவன். ஆனால் அவங்க சட்டைகளை கிழிச்சிக்கிட்டாங்க. ஏன் மனுஷரே இப்படி ஏப்பா செய்கிறீங்க? நாங்களும் உங்களை போல பாடு உள்ள மனுஷர்கள். இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்துக்கு பூமி உண்டாக்கின தேவனிடத்தில் மனம் திரும்பம் கண்டு தான் சொல்ல ஊழியக்காரங்களா நாங்கள். இன்னைக்கு அந்த ஊழியர்கள் இருக்காங்களா? தேடுங்க. அப்படி இருக்காங்களா ஆளுங்க? ஊழியர்கள் இருக்காங்களா இன்னைக்கு? ஏன் நாளைக்கு சாக போற, உனக்கு அதை பற்றி தெரியல, நாளைக்கு நடக்கிறது உனக்கு தெரியாது. நீ தீர்க்க தரிசனம் சொல்ற, இப்படி நடக்கும் இப்படி நடக்கும், கர்த்தர் இப்போ பேசினார். அது எவ்வளோ பெரிய அயோக்கித்தனம். கரண்டில் அப்படியே உடனே இந்த மக்களுக்காக அப்படியே கேட்பாராம், அப்படியே நடக்குமா? அப்போ உனக்கு எதுக்குடா வறுமை? நீ கேட்டதெல்லாம் கொடுப்பார்ல. ஏன் பணம் பிள்ளைகிட்ட ஏன் காணிக்கன்னு கேட்குற? தசமபாகம் ஏன் கேட்குற? காணிக்க போடுங்க 1000 ரூபா கொடுத்தா அதுக்கு தான் அவ்வளவு தான் செய்வார், நிறையா கொடுத்தா தான் நிறையா செய்வார். 1000 ரூபா உனக்கு அவ்வளோ குறைவாக இருக்கா? ஒருத்தன் சொல்கிறான், கஞ்சி இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஊழியக்காரன் 1000 ரூபா பெரிய தொகை இல்லையா, அதை குறை சொல்கிறான். 1000 ரூபா கொடுத்தா அப்படி தான் ஆச்சு, கொஞ்சம் தான் ஆச்சு, நிறையா கொடுத்தா நிறையா ஆச்சு. ஏன்டா நீ கேட்குற? நீ தான் நேரடியாக ஆண்டவர்கிட்ட பேசுகிறவனாச்சே. அப்படியே இயேசுவே 5 அப்பத்தை 5000 பேருக்கு பெருக்கின மாதிரி இந்த பணத்தை பெருக்குங்கன்னா அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு வந்து அப்படியே கட்டுக்கட்டாக நிற்க போகுது. அப்படியே செலவு பண்ணு. நீ எவனாவது இதை யோசிக்கிறானா, சிந்திக்கிறானா? ஏன்டா நீ மனுஷங்கிட்ட கேட்குற? அன்னைக்கு பெரியார் சொன்னார், மேலே 4 லோகம், இங்கிட்டு 4 லோகம், இங்கிட்டு 7 லோகம், 14 லோகம். அங்கே அப்பா அந்த இதில் இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், இவ்வளவு சொல்கிறவன் உங்ககிட்ட தட்டை நீட்டி ஏன்டா காசாக வாங்குறான்? அன்னைக்கு அந்த விழிப்புணர்வு ஓரளவில் மக்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சதுனால தான் கொஞ்சம் நம்ம தமிழ்நாடு தப்பிச்சு. இன்றைக்கி அந்த விழிப்புணர்வு கடைசி நாட்களில் கிறிஸ்தவ உலகத்தில் அவசியமாக இருக்குது. இன்றைக்கி உள்ள ஊழியர்களை நம்பாதீங்க, இன்றைக்கி உள்ள எந்த போதர்களையும் நம்பாதீங்க. நல்லா தான் பேசுகிறாருன்னா யோசனை பண்ணி என்ன எதுக்கு இந்த வசனத்தோட ஒப்பிடு, அவன் போலி ஆயிடுவான். இதோட ஒப்பிட்டிங்கன்னா அவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். இதை தெரியாதனால அவன் சொல்கிறது நமக்கு பெருசாக தெரியுது. ஆகவே அற்புதங்களை அல்ல, சத்தியம்தான். ஏசு இந்த உலகத்தில் பிறந்தது எதுக்காகன்னு உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். யோவான் 18 அதிகாரம் 36 37 சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன்,
இதற்காகவே வந்தேன். சத்தியவான் எவனோ ஏன் சத்தம் கேட்கிறான்? இதுதான் அவன் பிறந்த நோக்கமே. இதுதான் ஏன் அப்படி சத்தியத்துக்காக சொல்ல பிறந்தார்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? என்னென்ன வகையில் அவனுக்கு விடுதலை இல்லையோ இந்த சத்தியத்தை அறியும் போது விடுதலை. நிறைவாகிய இயேசு வரும்போது குறைவெல்லாம் போயிடும்யா. லிட்டு போட்டு நீ காட்டணும்னு அவசியம் இல்லை. பட்டியல் போட்டு இத்தனை குறை, இத்தனை காரியம், இவ்வளோ காரியம் நீ அவசியமே இல்லை, அவசியமே இல்லை. இந்த வரும்போது இருட்டாக இருந்துச்சு இந்த ரூம்பு. என் மகன் ஜான் பால் டக்கு 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 டக்குன்னு சுவிட்சியை போட்டவுடனே எல்லாம் வெளிச்சம். அந்த மாதிரி தான் இருட்டு போகாது. வெளிச்சத்தை கொண்டு வரும்போது தான் இருட்டு போகும். அதுக்கு தான் இயேசு தம்முடைய சீடர்களை நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருங்கன்னு சொன்னார் மத்தேயு 5:14. அந்த வெளிச்சம் எப்படி வரும்னா, ஒளிகிட்ட இருந்து உள்வாங்கி அந்த வெளிச்சம் இருக்கும். சோலார் லைட் மாதிரி சூரியன்கிட்ட இருந்து அந்த பவர் வாங்கி நைட்டு முழுவதும் வெளிச்சம் கொடுக்குது. அதுபோல் இயேசு நீதியின் சூரியன், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அவர்கிட்ட இருந்து போதனைகளை நீங்கள் உள்வாங்கி உறிஞ்சி நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா, இருட்டு உள்ள மக்களுக்கு, இருட்டில் உள்ள மக்களுக்கு, அந்தகாரத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்படி இருங்க? வெளிச்சமாக இருங்க. நீங்கள் இதை கேட்குற, இந்த யூடியூப் வாயிலாக கேட்குற எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு, உங்கள் சமுதாயத்துக்கு, உங்கள் தெருவுக்கு, உங்கள் சபைக்கு நீங்கள் வெளிச்சமாக இருங்க. லேலுயா. அற்புதங்களை அல்ல, சத்தியந்தே முக்கியம் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. இயேசு 3ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இயேசு அவனுக்கு பிரதித்துவமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன், உனக்கு சொல்கிறேன். அவர் இயேசுவை புகழ்ந்து தான் பேசுகிறான், உயர்த்தி தான் பேசுகிறான், பாராட்டி பேசுகிறான். இப்படி ஒரு முகஸ்துதி பண்ணுறவர்கிட்ட நம்மளாக இருந்தால் எப்படி பேசுவோம்? மூஞ்சில் அடித்த மாதிரியா பேசுவோம்? இவர் அப்படி தான் பேசுகிறார். இவ்வளவு சொல்கிற சரிப்பா, நீ ஒருத்தன் நீ வந்து மறுபடியும் ஒருத்தன் பிறக்காட்டினா தேவனுடைய ராஜ்யத்தை அவன் காணவே முடியாதுன்னு உனக்கு தான் சொல்கிறேன், உனக்கு தான் சொல்கிறேன். இதுதான் மறுஜென்மம் சொல்கிறது, மறுபிறவின்னு சொல்கிறது. இதான் இந்து புராணங்களில் 7 பிறவின்னு மறைவி இருக்கே தவிர வேற அல்ல. சொல்லாமல் பிறக்காது, அல்லாமல் குறையாதுன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு. அதுபோல் இந்துக்கள் உள்ள எல்லாமே நிழல் தான். நிச்சயம் இங்கே இருக்குது. நிச்சயத்தை அறியாவிட்டால் நிழல் உனக்கு புரியாதனால அது தப்பாக நினைக்கிற, அது தவறாக நினைக்கிற, அது வந்து அது அது எதுன்னு குறை சொல்கிறேன். இதுதான். மற்ற வேற்று கிரகத்திலிருந்து எந்த சாமியை வந்தாங்க, எந்த பூசாரி வந்தாங்க, எந்த ஏலியன்ஸ் வந்தாங்க, ஆதாமிலிருந்து ஜெனரேஷன் நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் வேறு எந்த கிரகத்திலிருந்து யார் வந்து எந்த லீலைகள் எந்த புராணங்களாக செஞ்சுருக்காங்க? யாராவது உட்காந்து யோசிக்கிறீங்களா? அதை அந்த சந்ததி தான் அப்படியே மருவி மருவி அப்படியே ஆசியா கண்டத்தில் உருவானது. அப்படியே கண்டங்கள் தோறும் போகும்போது கண்ணு மூக்கு வச்சு அப்படியே ஒவ்வொன்றா மருவி அப்படியே போயிடுச்சு. பழைய ஏற்பாட்டில் நல்ல வேலை அவங்க ஒரிஜினல் உண்மையான கடவுளை ஆராதிச்சதுனால அதை அப்படியே சரித்திரமாக்கி கூட்டாதீங்க, குறைக்காதீங்க, கரெக்டாக வச்சுங்க, புரியாவிட்டாலும் பரவாயில்ல வச்சுக்கங்கன்னே வச்சுட்டாங்க. அதனால இப்போ கரெக்டாக நிற்கிது. இப்போ அதுக்கு விளக்கம் இப்போ நம்ம கொடுக்குறோம். இந்து புராணங்களில் அப்படி இல்லை. ஒரு சிலது அப்படி இருக்கே தவிர முக்கால்வாசி அவன் கற்பனை ஆக்கிட்டான், அவன் புகுத்திட்டான், அவன் இஷ்டத்துக்கு எழுதிட்டான், இஷ்டத்துக்கு புகுத்திட்டான். அதனால எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக இயேசுவோட இந்த மெய் ஜோதியோட இணைக்க முடியல. ஒரு சிலது தவிர எல்லாத்தையும் இல்லை. அதில் 100ல் காவாசி பொருந்துனா முக்கால்வாசி சரியில்லாமல் இருக்கு. பழைய பாட்டை எடுத்துக்கிட்டா 100க்கு 100 அப்படியே இயேசுவுக்கு பொருந்துது. ஏன்னா அவன் கூட்டலை குறைக்கல மாற்றலை, அப்படியே தெய்வ பேரால் அப்படியே வச்சுட்டான். அந்த வகையில் யூதர்களை நம்ம பாராட்டுறோம். அதனால தான் அங்கேருந்து ஊழியத்தை ஆரம்பித்தார். ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறதுன்னு சொல்லி யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரியா பெண்ணுக்கு சொன்னார். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு எருசலேம் தொடங்கி உலகம் முழுவதும் வரணும்னு சொல்கிறதுக்கு அதுதான் ரகசியம், அதுதான் அதில் உள்ள காரணம். ஆனால் பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு ரகசியம் புரியாது, சத்தியம் புரியாது.
பழைய ஏற்பாடு ஒரு முக்காடுன்னு சொல்லி 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 14-15 இருக்குது. முக்காடு தெரியாது. தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு அடையாளம் இந்த நிக்கோதோமு தான். என்ன சொல்கிறான் பாருங்க, அதற்கு நிக்கோதோமு 4ஆம் வசனத்திலே, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கும்போது எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் வயிற்றில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமா அப்படின்னு சொல்கிறான். அவன் தான் பாவம் கிழவன் ஆகிட்டானே, திரும்ப மறுபடியும் எப்படி பிறக்க முடியும் ரிட்டர்னில்? தெரியல, தெரியாது. பொதுவாக இவன் ஒரு சாதாரண ஆள் இல்லை, இஸ்ரவேலின் போதகர். இந்த 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலுக்கு போதகனாக இருந்து இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? இஸ்ரவேலுக்கே போதகரையா, சாதாரண ஆள் இல்லை. யூதர்கள் இஸ்ரவேலர்களுக்கு விட தாண்டி அவன் பெரிய போதகராக இருக்கான், பெரிய ஆளாக இருக்கான். அவனுக்கு தெரியல. அதனால் பழைய ஏற்பாட்டுக்காரர்களுக்கு தெரியாது. அவன் வேற போதகராக இருக்கட்டும், லேவியராக இருக்கட்டும், ஆச்சாரியராக, மோசே கூட இருக்கட்டுமே, தெரியாது. அவனுக்கு மோசேக்கே தெரியாதுன்னே நிருபங்கள் எழுதியிருக்கு. நீங்கள் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னே இருக்குது. சில காரியம் வெளிப்படுத்தினான், சில காரியம் சொன்னான்னு வைங்க. ஆனால் மற்றபடி அவன் எல்லாத்தையும் சொல்லலை, தெரியல, வெளிப்பாடு இல்லை அவனுக்கு. நீங்கள் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 13-14 இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்குள்ளாதவராக இருக்கிறாரே, அந்த கோத்திரத்தில் ஒருவனாகிலும் பலிபெடுத்து ஊழியம் செய்ததில்லையே. நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தை தோன்றினார் என்பது பிரசித்தமாக இருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. சொல்லவில்லைன்னா தெரியல, தெரிஞ்சாதானே சொல்லுவான் பாவம். உபாகம் 29-29 அவன் சொன்னான், மறைவானவைகள் நம்முடைய தேவனாகி கர்த்தருக்கே உரியதுன்னு சொல்லிட்டான். வெளிப்படுத்தப்பட்டது தான் இந்த நியாயப்பிரமாணம், இதுதான் நமக்கு பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்குன்னு சொல்லிட்டானே தவிர, மறைவானதுன்னு ஒன்று இருக்குது, அது எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தான் வெளிச்சம். அப்போ அதை சொல்கிறது யார் அப்படின்னு கேட்டால் அதையே அவன் தான் சொன்னான். உபாகம் 18-15 வரை நீங்கள் படிக்கும்போது, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்குள்ள தேவன் எழுப்புவார், அவர் வாயிலிருந்து ஆண்டவர் கொடுப்பார், ரகசியங்களை கொடுப்பார், பேசுவார். அவர் சொல் கேளாதவனே தேவன் சங்கரிப்பார், விசாரிப்பார் அப்படின்னு ஒரு அடையாளம் சொன்னான். காலகாலமாக அந்த தீர்க்கதரிசியை எதிர்பார்த்தாங்க, யாருக்கும் தெரியல. பேதுரு சொல்கிறான் அப்போஸ்தலர் 3:22, பிதாக்களே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் மோசேன்னு சொல்கிறீங்களே, அந்த மோசே என்ன சொன்னா படிங்க. உங்களுக்காக நிர்மூலமாக்க கடமா, தரிசா போயிடுவான். ஒன்றும் இல்லாமல் அவன் இந்த தீர்க்கதரிசியை விட ஒரு பெரிய தீர்க்கதரிசி இனிமேல் வரப்போகிறதில்ல, அவர் தான் வரப்போகிறாரு. அவர் சொல்லு கேளாதவரே அவ்வளோதான். சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு பண்ணிவிட்டு அங்கே வேறு என்ன இருக்கா? சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புக்கு மேலே அப்பீல் பண்ண முடியுமா? அந்த மாதிரி தான். அந்த இயேசுவுக்கு அடுத்து ஒரு நியாயாதிபதி இல்லை, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, இவருக்கு மேலே ஒரு ஆள் வர்றதில்லை. சாமுவேல் முதற்கொண்டு 24 அதுலேயே பார்த்தீங்கன்னா, சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் சொன்னாங்களோ அத்தனை பேரும் இந்த நாளை குறித்து தான்ப்பா சொல்லியிருக்காங்க. அந்த தீர்க்கதரிசி யாருன்னா, அந்த கடைசியில் அந்த வசனம் முடியுது, படிங்க. தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அனுப்பினார்ப்பா. நீங்கள் அவரை அறியாமல் சிலுவையில் அறிஞ்சு கொண்டுட்டீங்க, உலகார பாவிகள். அப்படியே சொல்கிறான்.
அந்த வெளி அப்போஸ்தலர் 3:15 பார்த்தீங்கன்னா, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவனோ அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் 2:32 இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அன்னைக்குள்ள ஆதி அப்போஸ்தலருடைய சாட்சி எல்லாம் இயேசுவின் உயிர்த்தெழுதல் தான். அதுக்கு தான் நாங்கள் சாட்சி. உயிரோடு இருக்காரு, அதுக்கு தான் நாங்கள் சாட்சி. ஆகவே இந்த மோசே சொன்ன அந்த தீர்க்கதரிசி இவர் தான். முதலாவது உங்ககிட்டயே, ஏன்னா உங்ககிட்ட தானே மோசே சொல்லிட்டு செத்தான், அப்போதான் உங்ககிட்ட தானே இருந்து ஆரம்பிக்கணும், உங்ககிட்ட தானே சொல்லணும். நீ ஏன் திமிர் பண்ணி போனா போ, உயிர்த்தெழுந்த பிறகுதான் சகல ஜாதிகளுக்கு சீசராக்குங்கன்னு சொல்லி உலகமெங்கும் போங்கன்னு சொன்னார். தவிர உயிர்த்தெழுந்ததுக்கு முன்னாடி சொந்த ஜனங்களில் தான் ஊழிய ஆரம்பித்தார். மாம்சத்தின்படி உள்ள யூதர்களை சந்திக்க மாம்சத்தில் தான் வந்தார் யூதனா. ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் யூதனும் கிடையாது, இஸ்ரவேலும் கிடையாது, அவருக்கு எந்த சொந்தமும் கிடையாது. உயிர்த்தெழுந்துட்டா அவர் வேற. யாரு? தேவகுமார். லேலுயா. ஆமாம், ரோமர் 1:5 பவுல் சொல்கிறான், அவர் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்ததுனாலே தேவகுமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டார். அதை படிங்கம்மா. மாம்சத்தின்படி ஒருவேளை யூதனாக சாயிது வம்சத்திலே இயேசு வந்திருந்தாலும் பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய குமாரனாகிய சுதன் என்று பாயிண்ட். மரித்தோரிலிருந்து அவர் எழுந்ததுனாலே பலமாய் கன்ஃபார்ம், பலமாக ரூபிக்கப்பட்டார். அதுக்கு மேலே ரூபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேவகுமாரமாக இருக்கார். அது உயிர்த்தெழுந்த பிறகுதான். இன்னைக்கு தைப்பூசம் சொல்லி சொல்கிறாங்க, வள்ளலாறு ஜீவ சமாதி ஆன நாளுன்னு சொல்கிறாங்க. அவர் சாகலை, அப்படியே ஜீவ சமாதியாக அப்படியே ஒளியாக அப்படியே மாறிட்டார். அந்த நாள் தான் தைப்பூசம். இன்றைக்கு அன்னதானம் எல்லா இடங்களையும் செய்கிறாங்க. அவர் அதுக்கு முன்னாடி ராமலிங்க அடிகள் கடலூர் மாவட்டத்தில் வடலூரில் அவர் கோயில் இருக்குது. எல்லோரும் போல பிறந்து வந்து எல்லோரும் வந்தவர் தான். அப்புறம் கட்டாயப்படுத்தி கல்யாணம் முடித்து வச்சாங்க அப்பா அம்மா. ஒரு இருந்தாலும் ஒரு மனம் இல்லாமல் மனைவியோடு வாழ முடியும், இந்த புத்தர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வீட்டை விட்டு சன்னியாசி துறவரம் கூடி அப்படியே போயிட்டார். கடைசியில் சிலை வழிபாடு அப்படி இப்படி எல்லாம் அவங்க கடைசி லாஸ்ட்டில் விக்கிரக ஆராதனையே தப்பு, ஒளியாக இருக்கிறார் கடவுள். ஜாதி மதம் இல்லை, எந்த மதமும் எந்தவுமே மேல் ஜாதி கீழ் ஜாதியெல்லாம் இல்லை. எல்லாரும் கடவுளுடைய மக்கள். உருவ வழிபாடு தப்பு. இன்னும் சொல்லப்போனால் பிராமணர்கள் செய்கிற சனாதானம் தவறு, அந்த மனு தர்மம் தவறு, அவங்க கோட்பாடுகள் தவறு. அன்னைக்கு எதிர்த்தவர் தான் அவர். சனாதானத்தை எதிர்த்தவர், புக்கெல்லாம் போட்டு வெளியிட்டிருக்கிறாரு. அதனால் கடவுள் அருள் பெரும் ஜோதியாக இருக்கார், தனிப்பெரும் கருணையாக இருக்கிறாரு. அவர் உருவம் கிடையாது. வள்ளலாருடைய கடைசி ஃபைனல் கொள்கை அதுதான். அதனால் அவர் சொன்ன காரியம் பசித்தோருக்கு உணவு கொடுங்க. கடைசியில் அவர் தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்த கட்டளை நான் தொடங்கி வைக்கிறேன்னு அந்த வடலூரில் ஒரு அணையா அடுப்புன்னு அதை பேர் போட்டு, இது அணையக்கூடாது, நான் அணைஞ்சிருவேன், இது அணையக்கூடாது. பசித்தோருக்கு உணவு. எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் பசின்னு வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. இதுதான் கடவுள் தொண்டு. நானும் கடவுள் அல்ல, வேறு எதையும் கடவுளும் அல்ல. தனிப்பெரும் ஜோதியாக இருக்கார், தனி கருணையாக இருக்கார். அந்த கடைசியில் அவர் சொன்ன அந்த காரியம் நிறைய புரட்சி பண்ணார். இந்த சித்தர்கள் 18 சித்தர்கள் முழுவதும் அந்த கருத்தில் தான் பாடல்களை நம்ம தமிழ் புலவர்கள் பாடியிருக்காங்க. பிராமணர்களுக்கு அது பிடிக்கல. ஆகா, இவன் நமக்கு விரோதமாக இருந்து ஒரு புரட்சி கருத்தை சொல்கிறானே, இவன் பக்கம் ஆட்கள் பொதுவாக சேர ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆகவே இவனை ஒரு வழி பண்ணிடுவோம்னான்னு சொல்லி பொதுவாக பிராமணர்கள் முழுவதும் தந்திரவாதிக, சூழ்ச்சிக்காரங்க, அவருக்கு எதிராக இருக்கிறவங்க முழுவதும் கொண்டுருவான். இப்போ புத்த மதத்தை அழித்ததே அவங்க தானே. இந்தியாவிலே புத்தர் மதம் இல்லாமல் ஆக்கிட்டாங்களே. ஏன்னா புத்தர் வந்து ஒரு அறிவாளி. அவர் தன்னை கடவுள்னு சொல்லலை, வேற கடவுளையும் கும்பிடுங்கன்னு சொல்லலை. அறிவோடு வாழுங்க, புத்தியோடு வாழுங்க, சுயமரியாதையோடு வாழுங்க. பெரியார் இன்னைக்கு சொன்னது அன்னைக்கே சொன்னது தான் புத்தர். புத்தர்ன்னு சொல்றது ஒரிஜினல் பேர் இல்லை, மக்கள் வச்ச பேர். புத்தர்னா புத்திசாலின்னு அர்த்தம், புத்திமான்னு அர்த்தம். பௌத்தம்னு ஒரு மதமாக அதை இது பண்ணுறாங்களே தவிர வெளிநாட்டில், நம்ம இந்தியாவில் தான் அது நல்லா பரவி இருக்கு. அதனால பிராமணர்கள் வந்து அதை முழுசாக அழித்து இந்தியாவிலே எவனும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி, எவனும் அதில் சேரக்கூடாதுன்னு சொல்லி அதில் அப்படியே மறைச்சிட்டானே. வெளிநாட்டில் பரவுது, இங்கே இல்லை. அதுதான் அம்பேத்கர் வந்து அதில் சேர்ந்தார். தன்னுடைய ஆதரவாளர்களோட 1956 10 லட்சம் ஆதரவாளர்களோட புத்த மதத்துக்கு போகிறேன்னு போயிட்டார். நான் இந்துவா சாக மாட்டேன், இந்துவா பிறந்துட்டேன், இந்துவா சாக மாட்டேன். அவர் லண்டனில் படித்தவர் தான். கிறிஸ்தவங்களை பற்றி நல்லா தெரியும், பைபிளை பற்றி நல்லா தெரியும். இயேசு நல்லவர், கிறிஸ்தவங்க நல்லவங்க இல்லைன்னு சொல்லி ஜாதி மதம் பார்க்குறாங்க. இயேசு நல்லவர், போதனைகள் அருமை. ஆனால் அவரை ஏற்று இருக்கிற கிறிஸ்தவர்களுக்குள்ள ஜாதி இருக்குது, வேற்றுமை இருக்குது, உயர்வு தாழ்வு இருக்குது. கொடுமைன்னு அங்கே போனால் அங்கேயும் கொடுமை இருந்தால் என்ன செய்ய, புத்த மதத்துக்கே போயிடுவோம்னான்னு சொல்லி அங்கே போயிட்டேன். இங்கே பெரியாரை கூப்பிட்டாரு, பெரியார் போகலை. ஏன் போகலைன்னா, நான் இந்து அல்லாவிட்டால் இந்துனுடைய குறைகளை நான் சொல்ல முடியாது, சுட்டி காட்ட முடியாது. நான் இந்துவாக இருந்து அவங்க குறைகளை சுட்டி காட்டினா தான் என்னை வேற்றுமையாக நினைக்க மாட்டாங்க. இப்போ நான் இருக்கேன், இப்போ என்னை எடுத்துக்குங்க, கிறிஸ்தவ குறைகளை சுட்டி காட்டுறேன், போதர்களை குறை சொல்கிறேன், விமர்சனம் பண்ணுறேன். இதுவே நான் ஒரு வேற்று மதத்திலிருந்து சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டீங்க. அது குறையாக தெரியாது, என்னையும் தான் குற்றப்படுத்துவீங்க, இவன் வையிறான்னு. நான் முழு நேரம் 40 ஆண்டு காலமாக ஊழியம் செய்து கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்து உண்மையிலே இயேசுவை நேசிக்கிறதுனால அந்த குறைகளை சொல்லும் போது அதை ஏற்றுக்கிறீங்க, உண்மைதான், கரெக்டுன்னு சொல்கிறீங்க. இதே தான் பெரியார் சொன்னார். அதனால் நான் இந்துவாக இருந்தால் தான் இந்த அவங்களுக்கு மூல பழக்கங்களை நான் நிவர்த்தி பண்ண முடியும்னு அதை சொன்னார். வள்ளலார் வந்து செத்தது எப்படின்னா, இந்த பிராமணுடைய சூழ்ச்சி தான். சூடம் எடைக்கு எடை, அவருக்கு எடைக்கு எடை சூடம் போட்டு உயிரோடு எரிச்சிட்டாங்க. முற்போக்கு சிந்தனையாளர்களுடைய ஒரு கருத்து, ஒரு வரலாறு தான் இப்போ நான் சொல்கிறது. என் கற்பனை கிடையாது, முற்போக்கு சிந்தனையாளர்களுடைய உண்மையான வரலாறு அவங்க சொல்கிறாங்க. எடைக்கெடை சூடம் போட்டு அப்படியே எரித்து ஒன்றும் இல்லாமல் எலும்பு கூட இல்லாத அளவில் ஆக்கிட்டாங்க. கடைசியில் மக்கள்கிட்ட அவர் ஜோதி ஆயிட்டார், சாமி ஆயிட்டார். அப்படியே அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அப்படியே ஜோதியாக அவர் போயிட்டார். அதனால் இதிலிருந்து இதில் கொண்டாடுங்கன்னு சொல்லி அது ஒரு சூழ்ச்சி தான். இந்த திருமல நாயக்கர் ஏகப்பட்ட மனைவிகளை கட்டினவர், அந்த புறத்தில் வச்சு லீலைகள் கொண்டாடினவர். அவருடைய இச்சைகளுக்காகவே நிறையா பொம்பளைகளை கொண்டு வந்து மகால் முழுவதும் வச்சது அவர் தாயா. அப்பேற்பட்டவே சீக்காளி ஆகி ஒருத்தன் கிடக்கும்போது எந்த சாமியால் சுகமாக்க முடியல, குணமாக்க முடியல. ஒரு ஃபாரின்லேருந்து வந்த ஒரு வெள்ளைக்கார சாமியார் அவருக்கு ஜபம் பண்ணி சுகமான உடனே இயேசுவை ஏற்றுக்கிறேன்னு அவர் பேர் சேவியர், ஞானஸ்தானம் வாங்கியிருக்காரு. இந்த வரலாறுலாம் மறைக்கப்பட்ட வரலாறு. சேவியர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் மகாலுக்கும் சுரங்கப்பாதை இருக்குது. அங்கே இந்த சுரங்கப்பாதையில் இங்கே காட்சி அளித்து மக்களை வாழ்த்திட்டு வருவாராம். இந்த சேவியரான பிறகு, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு வரவே இல்லை அவர். அப்போ பிராமணர்கள் முழுவதும் இங்கே ஆகா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சே, கிறிஸ்தவர் ஆயிட்டாரு, இந்த மதுரை சிட்டியே கிறிஸ்தவங்களாக மாற்றிடுவார். தெற்கு வாசல்
கோயில் அவர் எழுதுனதான், வடக்கு வாசல் கோயில் அவர் கொடுத்தது தான், இந்த கோயில் டிஎல்சி அவர் கொடுத்தது தான், ஜார்ஜ் சர்ச்சு அவர் கொடுத்தது தான். செம்பு பட்டை இருக்குது. மதுரை முழுவதும் 4 வாசலையும் 4 கோட்டை மாதிரி 4 கோயில். மதுரையே கிறிஸ்தவ மாநாடாக மாறிடுமே, மாநகராக மாறிடுமேன்னு சொல்லி இவரை கொன்றுவோம்டான்னு திட்டம் போட்டு, ஐயா ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் வந்து காட்சி அளித்து மக்களுக்கு ஒரு முறை மட்டும் வாங்க, அப்புறம் வர வேணாம் அப்படி சொல்லவும் நம்பிட்டார்ப்பா. நம்பிட்டார். மோரட்டு துருக்க முட்டா நாக்கேன்னு சொன்ன மாதிரி அறியாமல் இவர் நம்பிட்டார் மக்களை. சரி இவர் சொல்லுவான்னு சொல்லி அப்படியே வேஷம் போட்டு அந்த அம்மாவுக்கு குடும்பத்தோடு வாங்க சாமின்னு சொல்லிட்டாங்க. 2 பேரும் வேஷம் போட்டுக்கிட்டு அந்த ராஜா தர்பாரில் அதில் வந்து உள்ள நுழைஞ்சிருக்காங்கப்பா. அங்கிட்டு இங்கிட்டு அடைச்சி மிளகா நிறையா போட்டு வத்தல் போட்டு பொருத்தி வச்சுட்டான். அங்கிட்டு இங்கிட்டு போனால் எப்படி இருக்கும், உள்ளேயே சமாதி. ரெடிமேடாக ஏற்கனவே திட்டம் போட்டு 2 சிலைகளை செஞ்சு மகாலுக்கு முன்னாடி நிறுவி சாமி ஆயிட்டாங்க 2 பேர். மக்களே இந்த பாருங்க, தெய்வ பிறவியாக ஆயிட்டாங்க. வாங்க எல்லாம் வாங்க. நம்பர் வந்தானையா. இன்றைக்கும் மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறான்னா எப்படி அறிவாக இருக்கும்? பெரிய அறிவாளி, படிப்பாளி, பெரிய படிப்புகள் ஆளுங்க முழுவதும் இன்றைக்கி மாட்டு மூத்திரத்தையும் சாணியும் திங்கக்கூடிய அளவில் இருக்கிறான்னா இப்போ என்னத்தை சொல்ல முடியும்? 40 கோடி மக்கள் குளிக்கிறானா அங்கே வந்து கும்பமேளத்தில். எத்தனை பேர் செத்துருக்காங்க? பிரதமர் முதற்கொண்டு ஜனாதிபதி முதற்கொண்டு கயிறை வச்சுக்கிட்டு முங்கி குளிக்கிறான்னா இந்நாட்டுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? நாட்டுக்கு என்ன காரியம் இருக்குது? திருவள்ளூருக்கு சாயம் பூசி கொட்டையை போட்டு அவர் சாமியார் மாதிரி ஆக்கி மாற்றுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்று. இப்போ முருகன் கடவுள் வந்து சுப்பிரமணியம் ஆக்கிட்டாங்க. அவங்க தான் ஆக்கினது. சுப்பிரமணியனா வட பாஷை, சமஸ்கிருதம். அவன் ஒரிஜினல் பேர் வந்து முந்தி கும்பிட்டது முருகன்னா அழகன். தமிழ் சொல்லது, தமிழ் கடவுள்னு அர்த்தம். முருகுன்னா அழகுன்னு அர்த்தம். ஆகவே அதுவும் கற்பனை தான். நிஜமாக எதுவும் நடந்ததில்லை. நான் அதை தான் சொல்ல வர்றேன். எதையுமே நிஜமாக கிபின்னு இயேசுவை போல ஒரு வரலாறு எந்த சாமிக்கும் கிடையாது. புராண கதைகளாக இருக்குது. அந்த கதைகள் முழுவதும் கற்பனைன்னு அவனே சொல்கிறான். கற்பனை என்றாலும் அதுவே கச்சலை என்றாலும் அந்த 2 பேர் ஒத்துக்கிறாங்க. கற்பனைன்னு சொல்கிறதுக்கு ஒரு அடையாளம் வெளியரங்கமாக நான் சொல்கிறேன், எவனும் பதில் பேச முடியாது. 6 படை, முதல் படை திருப்பரங்குன்றம்னு. இப்போ எங்களுக்கு தான் இந்த மலை சொந்தம், சமண மத மலைன்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான், ஒருத்தன் கந்தர் மலைன்னு சொல்கிறான், ஒருத்தன் முருகன் சொல்கிறான். மலை பொதுவான, எல்லா மலைகளும் பொதுவானது. பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லிட்டாயா. அன்னைக்கு இந்த மீனாட்சியை எடுத்துகிட்டு வர்றதுக்கு யானை வந்துச்சான். இந்த யானை மலை, அது யானை வந்துச்சான். இங்கிட்டு பாம்பு, நாகமலை புதுக்கோட்டை பாம்பு வந்துச்சான் எடுக்க. இங்கிட்டு பசுமலை, பசு வந்துச்சான். இங்கிட்டு வந்து நத்தை, திருப்பரங்குன்றம் நத்தை மலை இது வந்துச்சான். உடனே வந்து பரமசிவன் எல்லாத்தையும் சபிச்சிட்டாரான். நீ என் மனைவியா சிறை எடுக்க வர்றேன்னு. அப்படியே கல்லாக மாறிடுச்சான். பொய் சொன்னாலும் பொருந்த சொல்கிறானா இல்லையா? இந்த மாதிரி தான் புராண கதைகள் 75% இப்படித்தான் இருக்குது. பொய்ய சொன்னாலும் பொருந்து சொல்லிட்டான். இப்போ இந்த 6 படைன்னு சொல்லும் போது கற்பனைன்னு சொல்ல ஏன் சொல்கிறோம்னா, நம்ம ஜெனரேஷனில் தேவரின் திருவருள்னு ஒரு படம் வந்துச்சு. ஏவிஎம் ராஜன் அதில் நடித்து அப்புறம் மனம் திரும்பி கிறிஸ்தவராக மாறினார். அங்கே பகிரங்கமாக ஒரு பாட்டு எழுதி பகிரங்கமாக புஷ்பலதா ஏவிஎம் ராஜன் வந்து எல்லாம் உங்களுக்கு தெரியும். பகிரங்கமாக டிஎம் சவுந்தரராஜன் அந்த மதுரைக்காரர் பாடுறாரு. இது வரைக்கும் எங்கள் முருகனுக்கு இருந்தது 6 படை, இன்றோ இந்த மருதமலையோட 7 படை சொல்லி பகிரங்கமாக பேசுகிறானே, சொல்கிறானே, பாடிட்டானே. இது வரைக்கும் எவனாவது புராணங்க 6 படைன்னு சொல்கிறது எப்படி 7 படைன்னு சொல்லலாம்? இது வரைக்கும் எவனும் சொல்லலை. இப்போ நம்ம சொன்னால் நம்மளை சொல்லுவானே தவிர அவங்க சொல்கிறது ஏன்னா கற்பனை. அது
நாளைக்கு 8 படையாக மாறலாம், 9 படையாக மாறலாம், 10 படையாக மாறலாம். இந்த சாமி இந்த மாதிரி ஒரு சென்னி மலையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் இஷ்டம் தாயா. 6 முகம் வச்சாலும் சரி, 10 முகம் வச்சாலும் சரி, அவன் இஷ்டம். அவனை கேட்கறதுக்கு யார் இந்து மதத்தில் அப்படியெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் இல்லை. அவன் இஷ்டத்துக்கு சுதந்திரவாளியாக அவன் என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம். அதுதான் கற்பனை என்றாலும் பாடினாங்க. இது கற்பனை தான், கட்சியில் தான். அதான் நான் முன்னாடியே சொன்னேன். அந்த வேல் வந்து வெற்றி வேலுக்கு அடையாளம். இம்மானுவேல் என்று வேதத்தில் இருக்கு. அந்த வேலு, அந்த பாம்பு சாத்தானை கீழ்ப்படிஞ்சு நசுக்கினதுக்கு அடையாளம். வள்ளியின் தெய்வான 2 மனைவிகளை வச்சு ஆண்டது. 2 புருஷன் மனைவிக்காரன்னு குறை சொல்லாதீங்க. அது ஒரு அசிங்கமான காரியம் அல்ல. வானத்துலேயும் பூமியிலையும் கடவுளுக்கு அதிகாரம் உண்டு. மத்தேயு 28:18 வானத்துலேயும் பூமியிலையும் சகல அதிகாரம் எனக்கு உண்டுன்னு சொன்னார்ல. வானத்துக்கு தான் வந்து எது தெய்வானே. திருச்செந்தூரில் சூர பக்மன் சொல்லி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த அசூரனை வேல் எடுத்து அம்மா வேல் எடுத்து வந்து கொல்ல போனால் அவன் போய் மரத்தில் ஒளிஞ்சுக்கிட்டான அசூரன். அம்மா கொடுத்த அந்த வேலை போனவும் 2ஆக பிளந்துருச்சான். ஒன்று மயில், ஒன்று சேவல். சேவல் வந்து கொடிக்கு அடையாளம், மயில் வந்து இவர் சுமக்கிறதுக்கு அடிமை. அதுதான் அங்கே சூர சமூகம் நடந்தது. அதுக்கு பிறகு கொஞ்சம் டென்ஷன்லேருந்து விடுதலையாகி தேவர்களை காப்பாற்றுறதுனால தேவர்கள் வந்து இவருக்கு கிஃப்டாக கொடுத்தது தான் தெய்வானை. தேவர்கள்லாம் சேர்ந்து இவருக்கு ஒரு பரிசு கொடுப்போம்னு சொல்லி அந்த தெய்வானையை மனைவியாக கொடுப்போம், இதை விட பரிசுன்னு சொல்லி கல்யாணம் திருப்பரங்குன்றத்தில் தான் நடந்துச்சு. தெய்வானை திருமணம். அதனால தான் அந்த படை வீடாக மாறுது. படை வீடு சட்டப்படி எடுத்துக்கிட்டால் பழனி தான் சின்ன பையனாக இருந்து மேலே நின்னது. அதான் படையாக இருக்கணும். திருச்செந்தூர் 2வது படையாக இருக்கணும். இது 3வது படையாக இருக்கணும். ஏன் இது படையாக ஆக்குனாங்கன்னா கல்யாணம் இங்கே தான் நடந்துச்சு. அடுத்து இங்கேருந்து ஒரே ரிட்டன் ஓசை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரிச்சா திருத்தணமணியில் ஒளி வரும். அது தணிகை மலை. திருன்னு பேரை போட்டு திருத்தணிகை மலை அதை ஆக்கி அங்கே ஒரு வள்ளி குரத்தி, ஒரு பாசி ஊசி விற்கிற ஒரு இடம். அதாவது குறவர்கள் குருவிக்காரன்னு சொல்கிறோம். நம்ம குருவிக்காரன் சாலைன்னு இருக்கு இல்லையா. குருவிக்காரன்னா வந்து யார்? நரி குறவங்க. அந்த பேரில் தான் குருவிக்காரன்னு சொல்கிறது. அந்த இடத்த சேர்ந்த ஒரு பொம்பளைய நீங்கள் 2 பேரும் தங்கச்சி மதுல எதையாவது சொன்னால் நம்புறது தானே உங்களை கட்டுறேன்னு சொல்லி அங்கே அந்த குரத்தையை கட்டிட்டான். வள்ளி குரத்தி. அதான் வள்ளி குரத்தின்னு சொல்கிறது. அதனால் திருச்செந்தூர் அந்த முருகரே மத சார்பற்றவர் தான். தெய்வானையும் ஒன்று தான், குரத்தியும் ஒன்று தான். 2மே எனக்கு சமம். அந்த அர்த்தம் தான். சீரு பத்தலைன்னு சொல்லி அழகர் இறங்கி கோவிச்சுட்டு போகிறான். வந்து எங்கே வந்தியோ அங்கே தான் போகணும். துணுக்கு நாச்சியார்னு சொல்லி வண்டி ஊரில் ஒரு பொம்பளை கிட்ட போகிறது. அந்த கதையிலேயே அங்கே பார்த்தீங்கன்னா அந்த புராணத்தில் முஸ்லீம்காரங்க தான் நிறைய உதவி பண்ணுறாங்க. சாப்பாடு, தண்ணி பார்த்தீங்கன்னா முஸ்லீம்காரங்க தான் உதவி பண்ணுறாங்க. அப்போ அன்னைக்கு போகிற அழகர் கைலியோடு போவாராம். அங்கே துணுக்கு நாச்சியார்கிட்ட போகும்போது கைலியோட. அந்த நாச்சியார் அம்மா ஊர் திருச்சியில் இருக்குது. திருச்சி பக்கத்தில் ஒரு ஊர் நாச்சிபுரம்னு ஒரு ஊர். அப்போ ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட நிலைமையில் தான் கடவுளே இருந்ததாக புராணங்களை சித்தரிச்சிருக்கான். அந்த அடிப்படையில் தான் சிக்கந்தர் இங்கே இருக்கிறாரு, முருகன் மேலே இருக்கிறார். நாங்கள் 2 பேரும் சமமாக இருக்கும்போது இன்றைக்கி வந்து உங்களுக்கு எதுக்கு நாங்கள் நிம்மதியாக நாங்கள் சமரசமாக இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு எங்களை வச்சு சண்டைன்னு ஒரு கற்பனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ நான் எதுக்கு எவ்வளோ சொல்கிறேன்னா இவைகள் முழுவதும் கற்பனைகள். நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, தெரியாது உங்களுக்கு. நான் அதிலிருந்து நான் ரசிக்கப்பட்டு வந்ததுனால இந்த உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கும், நீங்களும் தெரிய வேண்டியதாக இருக்குது. அதனால் முருகன் சொல்கிறது நிஜ பொருளோ சரித்திர பொருளோ அல்ல, காவியம், கற்பனைகள், புராணங்கள் தான். அதனுடைய நிழலாட்டம் நிஜமாக்கும் போது ஞான அர்த்தத்தில் இயேசுவுக்கு தான் அது பொருந்துமே தவிர வேறு யாருக்கும் பொருந்தாது. வெண்ணெய் தின்ன கண்ணன் அப்படின்னு ஏசியாவில் இருக்குது. வெண்ணெய் தின்னார்னே இருக்குது.
ஏசையாவில் போட்டிருக்கு. இங்கே புராணங்களில் வெண்ணெய் தன்னும் கண்ணன்னு சொல்கிறாங்க. இதில் பைபிளில் கருணை கண்ணன், சுத்த கண்ணன் அப்படின்னு இருக்கு. இதில் ராமான்னு போட்டிருக்கு பைபிளில், அதை ராமன்னு சொல்கிறான். இங்கே கிறிஸ்துன்னு இருக்கு, அவன் கிருஷ்ணேன்னு சொல்கிறான். இங்கே ராகேல் இருக்கு, ராதைன்னு சொல்கிறான். அப்படியே கண்ணு மூக்கு வச்சு மறுபடியதை தவிர நீங்கள் மத்திய 2 அதிகாரத்தையும் கிறிஸ்த புராணத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான். இங்கே கிருஷ்ணன் பிறக்கிறான், ராஜா வந்துட்டான்னு சொல்லி ராஜா கொல்ல பார்க்குறான், கிருஷ்ணனை கூடையில் வச்சு தப்பிக்கிறாங்க, அந்த வயதுக்கு அந்த எல்லைக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்கிறான் புராணத்தில். ஆனால் இங்கிட்டு அதே தான், நம்ம நிஜத்தில் மத்திய 2 அதிகாரத்தில் அதே தான் நடக்குது. அப்போ இது நிஜம், அது நிழல். இது வரலாறு, அது கற்பனை. இதில் இருந்து கற்பனை ஆக்கிட்டான். அதை கடவுளாக நினச்சி வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். இதுதான், அது ஒரு பழப்பாக வச்சு இன்னைக்குள்ள சாமியார் முழுவதும் அப்படியே புராணம் கட்டி அப்படியே போயிடுச்சியா. இதை அறிஞ்சு தான் இந்த மெய் ஜோதியை நான் வலுப்படுத்துகிறேன், இதை முக்கியப்படுத்துகிறேன், இதை சொல்ல நினைக்கிறேன். உங்களுக்குள்ள மத சண்டைகள் வந்துடக்கூடாது, வேற்றுமையாக அது ஒரு சாமி நீங்கள் நினச்சிடக்கூடாது, அது ஒன்றுமே இல்லை, கற்பனை என்பது புரிஞ்சுக்கிங்கன்றதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளவு நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. 1 Corinthians 8 அதிகாரத்தில் உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். வசனத்தை படிக்கிறீங்களா? 1 Corinthians 8:4. விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டது சாப்பிடக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களே, பகுத்தறிவுள்ள போதனை இது. உலகத்திலேயே விக்கிரகமானது ஒன்று, வள்ளலார் சொன்ன மாதிரி உலகத்திலேயே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவர் தவிர வேறு தேவன் இல்லை என்றும் அந்த அறிந்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். இப்படி அறியாததுனால தான் 33 கோடி தெய்வங்களும் 48 ரிஷிகள்னு கும்பிட ஆரம்பிச்சிட்டான். அறிந்திருக்கிறோம் என்று ஆதி கிறிஸ்தவர்களுக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்னாங்களே, இன்னைக்கு உள்ளவன் சொல்கிறானா? ஒரு பெரிய ஒரு சுவிசேஷகர், ஒரு மூத்த ஒரு ஆள் சொல்கிறான், அதெல்லாம் தள்ளப்பட்ட தேவர்கள், அப்படியே பிசாசிகளாக சுற்றி இருக்கு, தள்ளப்பட்ட தேவர்கள்னு சொல்கிறான். ஏன் தேவர்களே கடவுளை துதிங்கன்னு சங்கீதத்தில் இருக்க, நீ என்ன சொல்கிற? நீ தேவர்களே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை துதிங்க, வாசிக்கலையா? நீங்கள் சங்கீதம் 82 தேவர்கள் மத்தியில் நியாயம் விசாரிக்கிறான்னு போட்டிருக்கேன், அதை நீங்கள் வாசிக்கலையா? அப்போ அதெல்லாம் பிசாசியா, இந்து தெய்வங்களா அப்படின்னு இவன் இன்னைக்கு உள்ள விளக்கம் கொடுக்குறானே. இயேசு அதை குறித்து என்ன விளக்கம் கொடுத்தார் தெரியுமா? யோவான் 10:34-35 ஒரு விளக்கம் கொடுத்தாரு. தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்களை அவர் தேவர்கள் என்று சொல்லியிருக்க. யார? அதை படிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க. வேத வாக்கியமும் தவறாததா இருக்க, பிதாவினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு உலகத்திலே அனுப்பப்பட்டு இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் சொன்னதுனால நீ தேவதூசனம் பண்றேன்னு சொல்றியா? ஐயா, இது நியாயமா? எப்படி சொல்றாரு பாருங்க. நான் என்ன தேவன் நான் சொன்னேன்? தேவகுமார்னு சொன்னதுக்கே இந்த கதி, இவ்வளோ எரிச்சல், என்னை கொல்ல பார்க்குறீங்க. தேவர்களாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் வாசிக்கவே இல்லையாப்பா? பழைய ஏற்பாட்டில் தான் நிறைய இடங்களில் தேவர்கள் இருக்குல்ல, வாசிக்கலையா நீங்கள்? அது ஒரு சில இடங்களில் விக்கிரங்களாக நினச்சி சிலர் கும்பிட்டாங்க, அது தப்புன்னு சொல்லி சொன்னாங்க. பழைய ஏற்பாடு முக்காடாக இருப்பதனால தெளிவான விளக்கங்க இல்லை. இயேசு சொல்கிறாரு, வேதவசனத்தை பெற்று கொண்டவர்களே அவர் என்ன அழைச்சிருக்காரா? சொல்லுங்க ஐயா. வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யாரு? தேவர்கள். நமக்கு அப்பா தேவன், அவருடைய பிள்ளைகள் வர்கள் தேவர்கள், அவர் தேவன், தேவர்கள். அல்லேலூயா. வசனத்தை பெற்றுக்கொண்ட நீங்க யாரு? தேவர்கள். நீங்க எல்லாம் தேவர்கள். அதான் ஒருத்தன் சொல்றான் நான் தான் தேவன் சொல்லிட்டான். அது பிசாசி மாதிரி அப்படி போயிடக்கூடாது. நம்ம மதுரையில் ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான் நான் தான் கடவுள்,
நான் கடவுள் ஆகிட்டேன், அது தப்பு. அந்த அப்பா இடத்துக்கு வரக்கூடாது. அப்படி வந்த ஒருத்தன் தானே தள்ளி விடப்பட்டு நாசமாக போயிருக்கான். அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது. அப்பா தான், மகன் தான். நம்ம பன்மையில் அழைக்கப்பட்டதுனால இப்போ தேவதூதர்கள் வேற, தேவர்கள் வேற. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் திரும்ப நீங்கள் வந்தீங்கன்னா 5ஆம் வசனத்தில் பவுல் தான் சொல்கிறான், வானத்திலும் பூமியிலும் தேவர்கள் எனப்படுகளும் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. இந்த நிருபங்களை படிச்சாதான்டா உனக்கு இது புரிய போகுது. நிருபங்கள் படிச்சாதானே இந்த வெளிச்சம் உனக்கு வரப்போகுது. ஒரே தேவன் நமக்கு உண்டு. அப்போ வானத்தில் தேவர்கள் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துக்குள் மரித்தவங்க பாக்கியவான்கள் இருக்குல்ல, அவங்க வந்து வானத்தில் இருக்காங்க. பரதீசு 3வது வானம், தேவர்கள் அங்கே இருக்காங்க. பரலோகத்தில் இல்லை. பரலோகம் இன்னும் வெளிப்படலை. ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு தான் பரலோகம் போகிறது, நரகம் போகிறது அப்புறம் தான். இப்போ காவல் உள்ள ஆவிகள் வந்து ஆபிரகாம் மடின்னு சொல்கிறாங்க, பரதீசுன்னு சொல்கிறாங்க. அங்கே கர்த்தருக்குள் மறிக்கிறவன் பாக்கிவான்னா இளைப்பார்கள்னா அவங்க தேவர்கள், வசனத்தை பெற்றுக்கொண்டவங்க தேவர்கள். வானத்தில் பூமியிலையும் இருக்காங்கன்னா யாரு? நீங்களும் நான் தான். புரிஞ்சுக்கிங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த அறிவு எல்லார்கிட்டையும் இல்லைன்னு இருக்கு. அந்த 7ல் பாருங்க, அதுலேயே கீழே 7 ஆகிலும் படிங்க 7 ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. அவன் இருக்கிறவன் தான் கிறித்தவன், இல்லாதவன் தற்கொலை, மூடப்பழக்கம் முட்டாத்தனமாக இருக்க வேண்டிதான். வேதக்காரன் சொல்லலாம் அவனை. ஆகவே நீ ஒரிஜினல் கிறிஸ்தவனாய் கிறிஸ்துவின் ஞானமே உனக்கு இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆகவே பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு இது கூட்டி குறைச்சி இது வகுத்து பேச தெரியாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த நிக்கோதேமுக்கு ஒன்றுமே தெரியாது. 10ஆம் வசனம் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலின் போதகா இருந்து இது உனக்கு தெரியாமல் இருக்கிறிய? தெரியாதுல்ல. பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு ஒன்றும் தெரியாது, சத்தியம் தெரியாது, புரியாது. அவரை உனக்கு கோல் மாடலாக வச்சு, உதாரணமாக வச்சு, முன்னு உதாரணமாக அந்த பழைய ஏற்பாட்டுக்காரனை பற்றி மணிக்கணக்கில் கிறிஸ்தவங்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறியே, உன்னை எதை வச்சுட்டு அடிக்க? கிறிஸ்தவன் சும்மா சாதாரண ஆள் இல்லை. சகல ஜாதிகளிலிருந்து கிறிஸ்தவனாகி உலகம் முழுவதும் சுவிசேஷம் சொல்லக்கூடிய அதிகாரம் பெற்றவனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதி, ஒரு மதவெறி பிடிச்சவன் இன்னைக்கு இருக்கான்ல, இஸ்ரேலு நாடு இருக்குல்ல, யூதர்கள் இருக்காங்கல்ல, அந்த யூதர்கள்ட்ட போய் இன்னைக்கு உள்ளவன் நானும் லேவியர்னு சொல்லுங்க. இன்னைக்குள்ள நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள இன்னைக்கு எத்தனை நாதாரிய சுற்றிக்கிட்டு இருக்கான். லேவியரு, ஆச்சாரியரு, ஊழியக்காரங்கள்லாம் லேவியர்கள், ராஜாக்களாக லேவி எல்லாம் போய் அந்த நாத்தான்கிட்டவே நாங்கள்லாம் லேவியர்களப்பான்னு சொல்லுங்க. ஏய், நீ இண்டியன்ஸு, நீ யூதனா? நீ போய் எங்கே பேரை சொல்லிக்கிட்டு இருக்க? போடா. இப்போ அதாவது புறஜாதிகளை நாய்களை விட கேவலமாக நினைக்கிறவன் தான் யூதன். புரிஞ்சிக்க. நாய்களை விட கேவலமாக புறஜாதிகள் நினைக்கிறவன் தான் யூதன். இப்போவும் இருக்காவே. அவன் வேதத்தை நீ பேசுறிய, அவன் சொன்னதை நீ சொல்றியானா? இவங்களுக்கு இப்போ இவன் முழுவதும் லேவியரா, இவன் ஆசாரியனா, இவன் யூதனா, இவன் இஸ்ரவேலனா? அறிவில்லை உங்களுக்கு? நம்ம எல்லாம் புறஜாதிய, புரிஞ்சுக்கங்க. நாம் எல்லாம் புறஜாதிய, சகல ஜாதிகள் இருந்து நம்ம சீசர் ஆனவங்க, பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றவங்க, முத கிறிஸ்தவங்கன்னு பேர் பெற்றவங்க. இத்தனை இருக்குல்ல நமக்கு. அவனுக்கு அப்படி இருக்கா? அவன் தேவகுமாரன் இயேசுவை ஏற்றுக்கிட்டானா? மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டானா? ஞானஸ்தானம் பெற்றானா? ஒன்றுமே இல்லாதவனை போய் இத்தனை பெற்றவனுக்கு முன்மாதிரியாக அவனை பின்பற்றுனா எப்படிடா உன்னை என்னடா சொல்கிறது? போதர்கள் எல்லாம் மொத்தமாக மனம் திரும்ப வேண்டியதாக இருக்குது, புரிதல் உண்டாக வேண்டியதாக இருக்குது. இதை ஒரு ஏழை ஊழியக்காரனுக்கு என் கண்ணை திறந்து பேச வச்சுக்கிட்டு இருக்காரு. நான் ஒத்தையிலிருந்து கத்துறேன், நீங்கள் எல்லாம் எனக்கு ஆதரவு கொடுங்க. போதகர்களுக்கு சொல்லுங்கள், ஏதாவது தப்பு இருந்தால் என்னை சொல்லுங்கள்.
இந்த யூடியூப் மூலமாக என்னை கேட்கக்கூடிய தேவ பிள்ளைகளே, நான் தவறாக ஏதாவது பேசியிருந்தா என்னை திருத்துங்க. உங்கள் மேலே உள்ள பாசத்தில் தான் இதை சொல்கிறேன். கடினமாக பேசுகிறேன், விமர்சனம் பண்ணுறேன். பாசம்தான், கர்த்தர் அறிவார். அதே பாசம் உனக்கு இருந்தால் நான் தப்பு செய்தா திருத்துங்க, என்னை மாற்றுங்க. நான் இத்தனை பேரை ஒருத்தன் கெடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி உனக்கு தெரிஞ்சா என்னை சரி பண்ணிட்டா இத்தனை பேரும் பொழைச்சிக்கிடுவாங்கல்ல, கெடுக்காமல் இருப்பேன்ல. என்னை சரி பண்ணுங்க. எனக்குன்னு எந்த கொள்கை கிடையாது, எந்த மதம் கிடையாது, எனக்குன்னு எந்த இதுவும் இல்லை. சத்தியத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். தப்பாக இருந்தால் பேசு, இல்லை பைபிளே வேண்டாம்னு சொல்லு, இயேசு சொல்லலைன்னு சொல்லு, நான் சொன்னதுக்கு மறுப்பு சொல்லு, ஏதாவது கேட்குறேன். ஆகவே நிக்கதோமு ஒரு கிறிஸ்தவன் அல்ல, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவனை பார்த்து இயேசு சொல்கிறார், நீ மறுபடியும் பிறக்கணும்னு சொல்கிறார். மறுபடியும் நீ பிறக்கணும், பரலோகத்தையே காண முடியாதுன்னு சொல்கிறார். இவனுக்கு ஒன்றும் விளங்கலை. என்னடா இது இப்படி மறுபடியும் தெரியாது இவனுக்கு. திரும்ப வேற ஒரு குண்டை போடுறாரு 5ஆம் வசனத்தில். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்றாரு. முதல்ல பார்க்க முடியாதுன்னு சொன்னாரு, ரெண்டாவது பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்னார். பார்க்கறது வேற, பிரவேசிப்பது வேற. மறுபடியும் பிறப்பது என்பது அர்த்தம் மனம் திரும்புறதுன்னு அர்த்தம். பார்க்கலாம், பரலோகம் உள்ள போக முடியாது, பார்க்கலாம், ஆனால் நரகம் கிடையாது. அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல்னு அர்த்தம். இயேசு சொன்ன பிரசங்கம் மனம் திரும்புதல் தான். யோவான் சாணகன் சொன்ன பிரசங்கம் மனம் திரும்புதல் தான். ஆகவே அப்போஸ்தலர் ஆதியில சொன்னதும் மனம் திரும்புதல் தான். ரெண்டாவது தான் ஞானசானம். இன்னைக்கு ரொம்ப ஞானசானம், ரொம்ப பேர் ஞானசானம் பெற்றும் ஏன் மாற்றம் இல்லைன்னா மனம் திரும்பலைன்னு அர்த்தம். மனம் திரும்பி தான் ஞானசானம் வாங்கணுமே தவிர முதல்ல எடுத்த உடனே ஞானசானம் வாங்குறது தான் முதல் கிடையாது. அவன் மனம் திரும்பாமையா ஞானசானம் வாங்கினா இது என்ன பிரயோஜனம்? அதுதான் இப்போ வந்து குளிக்கிறது. இப்போ 40 கோடி மக்கள் குளித்து 40 பேர் செத்தாங்க, இன்னும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. புனித நதின்னு சொல்லி கங்கையை கொண்டாடுறாங்க. ராமேஸ்வரத்தில் குளிக்கிறான், பாபநாசத்தில் குளிக்கிறான், எருசலேமில் போய் யோர்தான் நதியில் குளித்தா நல்லா இருக்கும்னா அங்கே போய் முங்குறான். மனம் திரும்பாமல் நீ எங்கே குளித்தாலும் முங்குனாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு பேர் அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்கன்னா மறுஜென்ம முழுக்குன்னு சொன்னாங்க. தீத்து 3:5 மறுஜென்மம். அது நீ தண்ணியில் மூழ்கும் போது பழைய மனுஷன், பழைய ஜென்ம சுபாவம் எல்லாம் அழிஞ்சி அடக்கம் பண்ணப்படுறது. நீ எந்திரிக்கும் போது புது பிறவியா புது மனுஷனாக எந்திரிக்கிற. அதான் மறுஜென்மம் முழுக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிசியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போன எல்லாம் புதிதாயின்னு சொல்லி 2 கொரிந்தியர் 5:17 சொன்னது அந்த அர்த்தம் தான். கிறிஸ்துக்குள் எப்படி ஒருத்தன் போகிறான்னா ஞானசானத்தில் தான் போகிறான். கலாத்தியர் 3:27 போட்டிருக்கு. உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானசானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அவங்க ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எந்த ஜாதி என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். லேலுயா, ஒரே குடும்பம். அதுதான் கிறிஸ்தவன் சொல்றது. கிறிஸ்தவன் சொல்றது ஜாதி இல்லை, மதம் இல்லை. இன்னைக்கு உள்ளவெல்லாம் கிடையாது. கிறிஸ்துனா அவருடையவர்கள்னு அர்த்தம். அவர் கிறிஸ்து, இவர்கள் அவர்கள், கிறிஸ்த அவர்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவள், கிறிஸ்தவன், கிறிஸ்த அவர்கள். அது ஒரு மதம் இல்லை, அவருடையவர்கள்னு அர்த்தம். இந்த மதுரக்காரன் சொல்கிறோம்ல, இவன் மதுரக்காரன், அந்த மாதிரி தான் இயேசுக்காரங்க. இவங்க இயேசுக்காரங்க, கிறிஸ்தவங்க என்பது இயேசுனுடையவர்கள், அவருடைய சீடர்கள், அவருடைய பிள்ளைகள், அவருக்குரியவர்கள். ஆகவே மறுபடியும் பிறப்பது என்பது மனம் திரும்புதல், ஜலத்தினாலே ஆவியினாலே என்பது முழுக்கு ஞானசானம். இயேசு கிறிஸ்து சகல ஜாதிகளையும் சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுங்கன்னு கட்டளையிட்டாரே, இவர் சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுத்தாரா என்று சிலர் கேட்குறாங்க. 22ஆம் வசனத்தில் இதுக்கு விளக்கம் இருக்குது. இதுலேயே இருக்குது, படிங்க. 22. இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீசரும் யூதயா தேசத்துக்கு வந்தாங்க. சஞ்சரித்து, அந்த சீசர்களோட அவர் சஞ்சரித்து, ஒரு வசனத்தில் இருக்குயா, இயேசு சீசர்களோடு சஞ்சரித்து அவர்களை நல்ல
ஆக்கி அப்புறம் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க இருக்கு. அதுக்கு பிறகு சீசன் கொடுத்தாங்க, அவர் கொடுக்கல. அதுக்கு பிறகு நீங்கள் 4ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அப்படி சீடர்கள் என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்கன்னு இருக்கு. அதுக்கு பிறகு சீடர்களை கொடுக்க வச்சார். இவர் கொடுத்தாரு, சீசராக்கி கொடுத்தாரு. அதையே நீங்களும் சீசராக்கி கொடுங்கன்னு கட்டளையிட்டாரு. அப்புறம் செஞ்சாங்க. இதுதானே. ஆகவே பழைய ஏற்பாட்டு முறை அல்ல ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் என்ன, ஸ்நானம்னா குளிக்கிறது, ஞானம்லாம் ஞானமுள்ள குளிப்பு. ஏகப்பட்ட விளக்கம் இருக்குது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது நான். ஆகவே இந்த 10ஆம் வசனத்தோடு இன்றைக்கி நான் முடிக்க போகிறேன். தொடர்ச்சியை நான் அடுத்த வாரம் பேச போகிறேன். ஆகவே நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று உனக்கு சொன்னதை குறித்து நீ அதிசயப்பட வேண்டாம். 7ஆம் வசனத்தில் 6ஆம் வசனத்தில் மாம்சத்தினால பிறப்பது மாம்சமாக தான்ப்பா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். இன்னைக்குள்ள மனித பிறவிகள் முழுவதும் மாம்சத்தில் தான் பிறந்திருக்கான். மாம்சத்து சிந்தையில் தான் இருக்குது. மாம்ச சிந்தை மரணம், மாம்ச கிரிகள் வெளியரங்கமாக இருக்கின்றனேன்னு சொல்லி நீங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19 நீங்கள் பார்த்தீங்கன்னா விபச்சாரம், வேசித்தனம், கொலை, பொறாமை, அது இது ஏகப்பட்ட கிரிகள் இருக்குது. அதுதான் மாம்ச கிரிகள். எல்லாருக்கும் இருக்குது, எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, எல்லா உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே இருக்குயா. அதான் மாம்சத்தினால் பிறப்பது மாம்ச புத்தி இருக்கும். அதனால தான் மறுபடியும் பிறங்கன்னு சொன்னார். இந்த பிறவியில் எவனும் பரலோகத்துக்கு காண முடியாது, போக முடியாது. அதுதான் மறுபடியும் பிறங்கன்னு சொன்னார். ஏன் இப்படி சொன்ன? இயேசு மறுபடியும் பிறந்தாரா? ஒரு கேள்வி கேட்குறான் ஒருத்தன். இயேசு பிறந்தாரா? இவர் இவ்வளவு சொல்கிறாரு, இவர் மறுபடியும் பிறந்தாரானா? பிறந்தார். மரியாள்கிட்ட மாம்சத்தில் பிறந்தார்ல, அது எல்லாருக்கும் தெரியும். மாம்சத்தில் பிறக்கும் போது தேவகுமாரன் என்று தேவன் அழைக்கல. அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இதோ என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கன்னு சொன்னார். அந்த தேவனே இவர் என் குமாரன் சொன்னது எப்ப? இவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறினவர். இவர் ஞானஸ்நானம் பெற வேண்டிய அவசியமே இல்லை. நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியது இருக்க, நீ என்கிட்ட வரலாமான்னு அவன் தடுக்கிறான். இல்லைப்பா, தேவ நீதி பொதுவானது, அது நான் செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ இடம் கொடு, இப்போ உனக்கு தெரியாது, இனிமேல் தெரிஞ்சுக்கிறவன் இடம் கொடுறான்னு சொல்லி இவர் அந்த முழுக்கு ஞானஸ்நானத்தை தண்ணியே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தார். அப்போ தான் தேவனே இவர் நான் என் குமாரேன்னு சொன்னார். மறுபடியும் இயேசு பிறந்தார். ஜலத்தினாலே, பரிசுத்தாவியினாலே, புறா மாதிரி இறங்கினது ஆவியினாலே. விளங்குதா? பரிசுத்தாவியினாலே மாம்சத்தில் பிறந்தவரே மறுபடியும் பிறக்கும் போது முழு பாவத்தில் என் தாய் கர்ப்பம் தரித்தால், என் அம்மா என்னை பாவத்தில் கர்ப்பம் தரிச்சா உற்பத்தி ஆனான்னு சொல்லி தாவீது சொன்ன மாதிரி முழு பாவியாக பிறந்த நாம மறுபடியும் பிறக்கக்கூடாதா? ஜலத்தினால பிறக்கக்கூடாதா? மாம்சத்தில் பிறந்து மாம்சமாக தான் இருப்போம். ஆவியில் பிறக்கிறவன் ஆவிக்குரியவன் சொல்லுவோம். லேலுயா. நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அதிகாரம் முடியாவிட்டாலும் அடுத்த வாரம் நம்ம பேசுவோம். சத்தியம் முக்கியம், இந்த ரகசியம் முக்கியம். எங்கேயும் கிடைக்காது. இந்த கழுதையை ஆண்டவர் பயன்படுத்தியிருக்காரு, என்னை எழுப்பியிருக்காரு. நான் ஒன்றுமே கிடையாது, இந்த மைக்கு மாதிரி தான். அலோன்னா அலோ, தோத்துறோன்னா தோத்துறோம். மைக்கு ஒன்றும் இல்லை. அது மாதிரி எனக்கு சுயாதீனம் இருந்தாலும் அதன்படி நான் நடக்காம வசன அடிப்படையிலேயே தண்டவாளத்தில் ரயில் போன மாதிரி போய்கிட்டே இருக்கிறதுனால நானும் கரெக்டாக இருக்கேன், நீங்களும் கரெக்டாக கேட்குறீங்க. இதை விட்டு விலகிட்டேன்னா நானும் தப்பு செஞ்சிருவேன், உங்களையும் தப்பு ஆக்கிடுவேன். அப்படி போக மாட்டேன், போகக்கூடாது, போக விடாதீங்க. நீங்கள் என்னைய ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆகவே இந்த 10க்கு இப்போ 10ஓடு நான் முடிக்கிறேன். அடுத்து நம்ம பார்ப்போம். காற்றானது 8 தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுதியா, அது சத்தத்தை கேட்குற, அது இன்னிடத்துலேருந்து வருகிறதுன்னு இன்னிடத்துல போகிறதுன்னு உனக்கு தெரியாது. ஆவியினாலே பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். இந்த ஆவியினாலே நீ பிறந்தவன், மறு ஜென்ம முழுக்கில் மறுபிறவி நீ அடைஞ்சிருந்தீன்னா இயேசு சொன்னது பொய் இல்லை, நீயும் அப்படித்தான் இருப்ப. உனக்கு பேர் ஆவிக்குரியவன், ஆவிக்குரியவள், கிறித்தவன். இன்னும் சொல்ல போனால் கிறித்தவன். இவ்வளவு ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு. மற்றபடி மாம்சத்தில் பிறந்தவன்
ரட்சிக்கப்படாதவன், ஞானஸ்தானம் எடுக்காதவன், அபிஷேகம் பெறாதவனே, அவன் பெரிய போதகராக இருந்தாலும் பெரிய பிஷப்பாக இருந்தாலும் ரகசியங்கள் அவனுக்கு தெரியாது. 10ஆம் வசனப்படி நீ இஸ்ரவேலுக்கு போதகராக இருந்தும் இது உனக்கு எப்படி அறியலையான்னு கேட்குறாரு. 9ஆம் வசனத்தில் அதற்கு நிக்கோதேமு இவைகள் எப்படி ஆகும்? ஒன்றும் தெரியாது, இவனுக்கு ஒன்றும் தெரியாது. உனக்கு ஒன்றும் ஆகாதப்பா, உனக்கு இப்படி நீ போதகர் பட்டங்களை வச்சுக்கிட்டு நீ இருக்கிற, உனக்கு இது போலவா தெரியல? இன்றைக்கி உள்ள ஆளுகளுக்கு ஒன்றும் தெரியல. இங்கே ஸ்தாபன ஊழியர்கள், ஸ்தாபன ஐயர், ஸ்தாபன பிஷப்பு, ஸ்தாபன குருவானவர், ஸ்தாபன கொள்கைகள் எல்லாம் இருக்குது. அதனால் இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இவங்களோட நம்ம வாதாட புண்ணியம் இல்லை, வாக்குவாதம் பண்ணி புண்ணியம் இல்லை. ஏதோ முடிஞ்ச அளவில் நம்ம சொல்கிறோம். 2 தடவை புத்தி சொல்ல விட்டு அவனை விட்டு விலகு. சும்மா கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டுலாம் இருக்காருங்க. சத்தியத்தை சொல்லுங்கள். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னு சொன்னார். அவன் அந்த ஆடாக இருந்தால் செவி கொடுப்பான், இல்லாட்டினா செவி கொடுக்க மாட்டான். இயேசுக்கே செவி கொடுக்காதவன் நம்ம ஏமாத்துறோம். காது உள்ளவன் கேட்கட்டும், புத்தி உள்ளவன் புரிஞ்சுக்கிட்டோம், ஞானமுள்ள மனம் இதில் விளங்கட்டும். லேலுயா. நான் 11ஆம் வசனத்திலிருந்து அடுத்த வாரம் பேசுகிறேன். ரகசியங்கள் முக்கியம். இன்றைக்கி இடையில கொஞ்சம் புராணங்கள் புகுந்ததுனால இது கட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். அதனால் தைப்பூசம் சொல்கிறது அந்த அன்னதானம் பண்ணுற, பசித்தோருக்கு உணவு என்ற அந்த ஒரு நல்ல காரியத்தை நான் ஏற்றுக்கிறேன். நான் அங்கீகரிக்கிறேன், அதை இது பண்ணுறேன். நீங்களும் அதை ஏற்றுக்குங்க. இயேசு சொன்னார், வள்ளலார் இன்றைக்கி சொன்னார். இயேசு சொன்னது அன்னைக்கே சொல்லிட்டார். 2000 வருஷத்துக்கு முந்தையே சொல்லிட்டார். நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. இந்த சிறியலுக்கு எதை செய்தீங்களோ எனக்கே செய்ய. தீபம் அறக்கட்டளைன்னு சென்னையில் 28 வருஷமாக இயங்குது. டெய்லி 3 வேளை சாப்பாடு போடுறாங்க. டெய்லி காலையில் கஞ்சி, மதிய சாப்பாடு, நைட்டு சாப்பாடு இலவசமாக 3 வேளை மூலிகை கஞ்சி குடிக்கிறாங்க காலையில். தீபம் அறக்கட்டளை சென்னையில். அவர் வள்ளலார் பக்தர். அவர் அரசாங்கம் ரிட்டையர்ட் ஆகி இப்போ தான் ரிட்டையர்ட் ஆனாராம். நான் யூடியூப்பில் பார்க்கும்போது இப்படி ஆட்கள் இருக்காங்களா? நம்ம கிரமர் சுரேஷ் ஐயா டெய்லி சாப்பாடு கொடுத்தாரு. இந்த கொரோனா எல்லாம் நின்று போச்சு, அவரால் முடியல. டெய்லி யார் செய்வாங்க? தேவன் அதில் பிரியப்படுறாரு. அன்னதானம் கொடுங்க, பசித்தோருக்கு உணவு. இன்றைக்கி நம்ம சென்னையில் நம்ம எத்தனை பணக்கார பாஸ்டர் கொடுக்காங்க, யாராவதுக்கு அந்த மனசு வருதா? இன்றைக்கி அசன விழாவில் பங்கு பெற்று வர்றேன். எங்கள் பறவையில் 50வது பொண்ணு விழா. எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லாருக்கும் ஆசனம். அந்த வருஷத்துக்கு ஒரு முறையாவது செய்கிறாங்க பாவம். நான் என்னால் முடிஞ்ச ஒரு காணிக்கை கொடுக்குறேன். எல்லாம் கூட்டணியாக செய்கிறாங்க. எல்லோரும் ஜாதி மதம் ஒரு பேதம் இல்லை, எல்லாம் சாப்பிட்றாங்க. நானும் என் ஜான்பால் சாப்பிட்டு தான் வந்தேன். எல்லோரும் சந்தோஷம். அந்த போதவர் சொன்னார், நம்ம சபையில் ஆரம்ப ஊழியர் பால் முருகேசன், முத இந்த சபையில் எழும்புனவர் பால் முருகேசன் தானே அத்தனை பேருக்கு முன்னாடி சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் சொல்ல போனால் எனக்கு எதிராக போதனையை பரப்பினவர்கள் மத்தியில் சொல்கிறாரு. அது எனக்கு அதை விட அப்போ தான் நினைவு. சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தை ஏற்படுத்தினார்னு அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உண்மையுள்ள ஊழியர்களை அவர் கைவிடுறதே இல்லை, கனப்படுத்துவார். ஆகவே புதிய ஏற்பாடு சத்தியங்கள் வேறு, பழைய ஏற்பாடு சத்தியங்கள் வேறு. பழைய ஊழியங்கள் வேறு, புதிய ஊழியங்கள் வேறு. இயேசு வேறு, பழைய ஏற்பாடு வேறு. பழைய ஏற்பாடு நிலம், இயேசு நிஜம். இந்து புராணங்கள் நிழல், இயேசு நிஜம். அதில் முக்காவாசி கற்பனை கதைகள், கட்டுக்கதைகள் இருந்தாலும் காவாசி சீடர்களுடைய, புலவர்களுடைய, சித்தர்களுடைய காரியங்களை ஆய்வு பண்ணும்போது இயேசுவை தவிர வேறு யாருக்கும் அது பொருந்தாது. அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதின கண்ணதாசனே கடைசியில் அந்த அர்த்தத்துக்குரியவர் இயேசுவேன்னு முடித்தது மாதிரி, விவேகானந்தர் ஞானதீப சுடரில் எழுதுனது மாதிரி, நிறைய ஆள்கள் இயேசுவை கண்டு கொண்டது மாதிரி, இப்போ ஏவிஎம் ராஜன் புஷ்பலதா கடைசியில் முருக பக்தனாக இருந்து மருதமலைக்கு வந்து பாருங்கன்னு பாடினவர் கடைசியில் இந்த இயேசுவே உண்மைன்னு சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டார். மனைவி இறந்துட்டாங்க பாவம், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அவர் சாட்சியாக என் சபையை என்கிட்ட வந்து என் சபையை திறந்து வச்சவர் 2001. இன்றைக்கும் சாருகாசன், கமலஹாசன் அண்ணன்
இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை பற்றி புராணங்களை பற்றி ரொம்ப விளக்கி ரொம்ப அருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி நிறையா பேர் இப்போ திருந்த ஆரம்பிச்சிட்டாங்க, கண்கள் திரும்ப ஆரம்பிச்சு. நம்ம இன்னும் தற்கொலைகளாக மூட பழக்கங்களாக நம்ம ஆதியை ஆளுக மாதிரியே நம்ம இல்லாமல் முன்னேறி போவோம். நம்ம கண்கள் திறப்போம், அநேகருக்கு திறப்போம், சத்தியத்தை அநேகருக்கு தைரியமாக சொல்லுவோம், நாம அறிஞ்சிக்கிடுவோம். அதனால பயிற்சி கூடம் தான் இது. தொடர்ந்து வாங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.